வணக்கம் உறவுகளே. கண்கள் பார்த்து அகம் சேர்க்கும் கதைகளின் இனிமையை கொஞ்சம் செவிகள் வழியும் உணர்வோம். இது பிரியதர்ஷினி எஸ் தமிழ் நாவல்கள் ஒலி புத்தகம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை இரும்பு காவலன் இருதய காதலன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். காவலன் 1. பிரேக்கிங் நியூஸ். கல்லூரி மாணவியின் மீது ஆசிட் வீசிய வழக்கில் விசாரணை கைதியாக இருந்த திலீபனை உயர் அதிகாரிகளின் அனுமதியின்றி என்கவுண்டர் செய்ததால் துணை ஆணையர் திரு வெற்றி அவர்கள் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டார். அனைத்து ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளில் சூடான முக்கிய செய்தியாக ஒளிபரப்பாகி நகரையே அதிர வைத்துக் கொண்டிருந்தது. செய்திக்கு சொந்தக்காரனான வெற்றியோ படுகூலாக சாக்லேட்டினை சுவைத்துக் கொண்டிருந்தான். அவனின் மனதை கண்முன் தன்னால் நேர்ந்த மரணமோ தனது பணி நீக்கமோ எவ்விதத்திலும் சலனப்படுத்தவில்லை. வெற்றி திராவிட நிறம், கலையான முகம், அதில் குற்றவாளிகளை எளிதில் எடை போடும் ஈட்டி போன்ற கூர்மையான கண்கள், சிவந்த அழுத்தமான அதரங்கள், வாலிப்பான தோள்கள், உருண்டு திரண்டிருக்கும் புஜங்கள், கம்பீரமான நடை, மொத்தத்தில் அவனின் தோற்றம் வேங்கையை ஒத்ததாகும். நிஜத்திலும் வேங்கையை போன்று பதுங்கி எதிரியை வீழ்த்துவதில் வல்லவன், அச்சம் என்பதே அறியாதவன். சாக்லேட்டின் சுவையினை ஆழ்ந்து ருசிக்கும் தருணம் அவனது அலைபேசி சினுங்கியது. தனக்கு அழைக்கும் நபர் யாரென்று அறிந்து உற்சாகமாக செவிமடுத்தான். ஹேய், என்னடா நடக்குதங்க? கேட்டவன் கதிர். என்கவுண்டர் தான். சிரிப்புடனே பதிலளித்தான் வெற்றி. கொலைன்னு சொல்லு. அது எப்படி மச்சான் கொலையாகும்? யூனிஃபார்ம்ல தானே சுட்டேன். நல்லா சுட்டப்போ என்ற கதிர் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனின் மச்சான் என்ற அழைப்பில் நிகழ்ந்தான். கதிர் வெற்றிக்கு யாரென்று பின்னால் பார்ப்போம். எப்போதும் அதீத மகிழ்ச்சியில் இருக்கும் போது மட்டுமே வெற்றி கதிரை மச்சான் என்று அழைப்பான். கதிர் உணர்ச்சியின் பிடியில் அமைதியாகிவிட இந்த பக்கம் வெற்றி ஹலோ என்று ஒன்றுக்கு இருமுறை அழைத்தான். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவன் அமைதியாகிட்டான். மனதோடு வெற்றி யோசிக்க அப்போதுதான் தான் உதிர்த்த மச்சான் என்கிற அழைப்பு அவனது நினைவிற்கு வந்தது. கதிர் பலமுறை வாய்விட்டு கேட்டும் தான் அழைக்காத அழைப்பிற்காக அவன் உணர்ச்சி வசப்பட்டுள்ளான் என்று புரிந்த வெற்றி அமைதியாகினான். வெற்றி அவ்வளவு எளிதில் யாரிடமும் தன் உணர்வுகளை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டான். அதற்கு கதிர் மட்டுமே விதிவிலக்கு. ஆனால் சில காலமாக கதிரிடமிருந்தும் ஒதுங்கியே இருக்கின்றான். சில நிமிடங்களில் தன் நெகிழ்ந்த மனதினை நிலைப்படுத்திய கதிர், ஆர்டர் இல்லாம என்கவுண்டர் பண்ணியிருக்க, விசாரணை கமிஷன் வைப்பாங்க, என்ன பதில் சொல்ல போற? கதிர் வெற்றியின் மீதுள்ள அக்கறையோடு கேட்டான். பாத்துக்கலாம் விடுடா, அவன்லாம் வாழவே தகுதி இல்லாதவன். ஒருவித உக்கிரத்தோடு கூறிய வெற்றி, சாக்லேட் வேணுமா மச்சான் என்றான். இந்த மாதிரி ரிஸ்கான நேரத்துல உன்னால மட்டும்தாண்டா இப்படி கூலா இருக்க முடியும், நீயே சாப்பிடு என்ற கதிர் அழைப்பினை வைத்து விட்டான். 2 மாதங்களுக்கு பிறகு இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் அந்நேரத்தில் சந்தேகப்படும்படியாக சாலையில் நடமாடும் நபர்களை பரிசோதனை செய்தபடி நின்றிருந்தனர். குடிபோதையில் வாகனம் ஓட்டி வந்த 2 நபர்களை கான்ஸ்டபிள் பரிசோதனை செய்து கொண்டிருக்க ஆய்வாளர் வண்டியில் சாய்ந்தபடி நின்று கவனித்துக் கொண்டிருந்தார். அச்சமயம் இருசக்கர வாகனத்தில் ஒரு இளம்பெண் அவர்களை கடக்க அப்பெண்ணை தடுத்து நிறுத்தினார் ஆய்வாளர். குடிகார ஆசாமிகளை விடுமாறு கூறிய ஆய்வாளர் தனக்கு ஒரு டீ வாங்கி வருமாறு கான்ஸ்டபிளை அங்கிருந்து அனுப்பி வைத்தபடி இளம்பெண்ணை நெருங்கினார். நெருங்கிய வேகத்தில் அவளின் இருசக்கர வாகனத்தின் சாவியை பறித்தவர் தனது பாக்கெட்டில் போட்டுக் கொண்டார். அப்பெண் பதறியவளாய் வண்டியிலிருந்து இறங்கி நிற்க அவளை மெல்ல சுற்றி வந்த ஆய்வாளர் மேலிருந்து கீழ் வரை அவளின் மீது தன் பார்வையை பதித்தார். சார், நான் போகணும், சாவியை கொடுங்க. அவரின் பார்வை அந்த இரவு நேரத்தில் அப்பெண்ணுக்கு பயத்தை உண்டாக்கியது. உன் பேர் என்ன? பதில் சொல்லாது நடுக்கத்துடன் நின்றிருந்தாள். இந்நேரத்துல எங்க போயிட்டு வர? அப்பெண்ணின் முகத்திற்கு கீழே
பார்வையை பதித்து வினவினார். ஆபீசர், நைட் ஷிப்ட். பயந்தவாறு வார்த்தைகள் தடுமாற பதிலளித்தாள். ஆய்வாளரின் பார்வை அவளுக்கு சரியாக படவில்லை. அவளிடம் கேள்விகளை கேட்டாலும் அவரின் பார்வை அவளின் மீது விரசமாக படிந்தது. ஆபீஸ் போயிட்டு வரேன்னு சொல்ற, ஆனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க. அவரின் பேச்சு அவளுக்கு அருவருப்பை உண்டாக்கியது. சார், சாவியை கொடுங்க. சற்று தைரியத்தை வரவழைத்தவளாய் குரல் உயர்த்தினாள். நான் யாருன்னு தெரியும்ல, என்கிட்டவே சவுண்ட் விடுற, பிராத்தல் கேஸ்ல உள்ள பிடிச்சு போட்டுருவேன். பதிலுக்கு ஆய்வாளர் எகிரினார். அவரின் வார்த்தைகள் கோபத்தை உண்டாக்க அவள் தன்னால் முடிந்த மட்டும் அவரை முறைத்தாள். ஓ முறைப்பெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது, முடிஞ்சா எடுத்துக்கோ என்றவராய் சாவியை தான் சாய்ந்து நின்றிருந்த வண்டியின் மீது வைத்தார். அவள் சாவியினை எடுக்க முயல்கையில் அவளின் கையினை பற்றியிருந்தார் அவர். சார், விடுங்க சார். அவரின் பிடியில் நிற்க அவளுக்கு கூசியது. பயத்தில் கண்களில் நீர் இறங்கியது. நைட்டு வேலை பாக்குறியே, உனக்கு ஆண் நண்பர்கள் யாரும் இல்லையா? வேணும்னா என்ன உன் பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கோ. அவரின் வார்த்தை எல்லை மீற ஆத்திரமுற்றவளாய் மற்றொரு கரம் கொண்டு அவள் அவரை அறைந்திட, ஏன் மேலேயே கை வைக்கிறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி என்று கோபத்தில் கொதித்த ஆய்வாளர் அப்பெண்ணை தனது காரின் பின்னிருக்கையில் பிடித்து தள்ள இருளின் நிசப்தத்தில் அதிரடியாக ஒலித்தது அந்த பாடல். நான் யாரு, நான் யாரு, கொய்யால நான் யாரு, நான் யாரு, கொய்யால நீ கேளு, நராஜா நராஜா எங்கேயும் நராஜா, நராஜா நராஜா எப்போதும் நராஜா. தொட்டா தீ பொறிதாண்டா, சுட்டா எரிமலதாண்டா, நொடியில் இடி இடிப்பேண்டா வாடா. கட்டம் போட்ட முழுக்கை சட்டையின் கையை முட்டி வரை மடித்து விட்டவனாய் சாம்பல் வர்ண பருத்தி கைலியினை நன்கு ஏற்றி கட்டி பின்னால் கைகளை கோர்த்தபடி அந்த இரவு நேரத்தில் நடந்து வந்து கொண்டிருந்தான் அவன். அவனின் சட்டை பையில் இருந்த அலைபேசியில் பாடல் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அவனது நடையில் திமிர் சற்று அதிகப்படியாக இருந்தது. இருளில் நிழற்படமாக தெரிந்தவன் அவர்களை நெருங்கி மெல்ல வெளிச்சத்திற்கு வர அவனின் கம்பீரமான தோற்றம் ஆய்வாளருக்கு அச்சத்தை ஏற்படுத்தினாலும் அவர் அவனை அலட்சிய பார்வை பார்த்தார். அவனை மேலிருந்து கீழ் ஆராயும் பார்வையுடன் நோட்டமிட்டபடி, யார்வ நீ என்று வினவ அவனிடத்தில் பதில் இல்லை. என்னல தெனவா? கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டியோ? போட்டிருக்க துணிய பார்த்தாலே தெரியுதே நீ எவ்வளவு பெரிய போ. அவரின் வார்த்தையில் கோபம் வர பெற்றவனாக கை முட்டியினை இறுக மூடியவன் ஆய்வாளரை உறுத்து விழித்தான். என்னல முறைக்கிற? நான் யாருன்னு தெரியும்ல? நீ யாருன்னு தெரியும், உன் குணம் எப்படின்னு தெரியும். இதுக்கு முன்னாடி நீ அந்த அமைச்சருக்கு கூஜா தூக்குனதும் தெரியும். ஏய்! ஆய்வாளர் அவனின் சட்டையை கொத்தாக பிடிக்க, சார் சார்! தேநீர் வாங்க சென்றிருந்த கான்ஸ்டபிள் மூர்த்தி பதறியவராக ஓடி வந்தார். அருகில் வந்தவர், முதல்ல அவர் மேல இருந்து கையை எடுங்க சார் என்றார். என்ன மூர்த்தி, எவனோ ஒருத்தனுக்கு ஆதரவாக பேசி என்னையவே அதிகாரம் பண்றீரு? ஆய்வாளர் சினந்தார். சார், இவர் யாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு தான் பின்விளைவுகள் அதிகமா இருக்கும். மூர்த்தி மேலும் ஏதோ கூற வருகையில் அவரை கை நீட்டி தடுத்தவன், அந்த பொண்ணை விடு என்றான் அமைதியாக. அவன் கோபமாக சொல்லி இருந்தால் கூட மூர்த்திக்கு பயம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் அவனோ எவ்வித உணர்வையும் பிரதிபலிக்காது அமைதியாக சொல்லிய விதமே இங்கு பெரும் சம்பவம் நடைபெற போவதை அவருக்கு உணர்த்தியது. அவளை விட முடியாது, என்னடா செய்வ நீ? பெரிய தகாத வார்த்தைகளை கூறியவன் அவனை அலட்சியம் செய்தவனாக வண்டியினுள் தள்ளிய பெண்ணை நோக்கி அடி வைக்க, அவரின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த துப்பாக்கியை அவரே அறியாது லாவகமாக கைப்பற்றியவன் ஆய்வாளரின் உள்ளங்கையிலேயே தனது குறி வைத்தான். அடுத்த நொடி அவரின் கை ரத்தத்தில் குளித்தது. வழியில் துடித்தவர் அவனை நோக்கி, நான் அமைச்சரோட ஆளுன்னு தெரிஞ்சோ
என் மேல கை வச்ச உன்ன சும்மா விட மாட்டேன்டா என்று காட்டு கத்தலாக கத்தினான். ஆய்வாளரின் உணர்ச்சி வார்த்தைகள் அவனுக்கு வெறும் கத்தலாக மட்டுமே தெரிந்தது. நீ என்ன சும்மா விடுறியோ இல்லையோ அத பிறகு பார்க்கலாம், முதல்ல அந்த பொண்ணை விடு என்றவன் ஆய்வாளரை பொருட்படுத்தாமல் தானே காரினை திறந்து அப்பெண்ணை அங்கிருந்து போகுமாறு கூறினான். ஆனால் அவளோ போகாது வழியில் துடித்துக் கொண்டிருக்கும் ஆய்வாளரை நடுக்கத்துடன் பார்த்திருந்தாள். அவளின் பார்வையின் பொருளுணர்ந்த அவன் ஆய்வாளரின் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து அவளது இருசக்கர வாகன சாவியை எடுத்து கொடுக்க நன்றி என கூறி அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்கிற குமரலோடு ஆய்வாளர் அவனை அடிக்க லாவகமாக தன் மீது ஆய்வாளரின் கரம் படாமல் விலகியவன் சட்டை பையில் பாடல் ஒலித்துக் கொண்டிருந்த தனது அலைபேசியை எடுத்து மணியை பார்த்தான். மணி சரியாக நள்ளிரவு 12. அவனின் இதழ்கடையில் விஷம புன்னகை தோன்றி மறைந்தது. அவனின் புன்னகைக்கான காரணத்தை பலமுறை அருகிலிருந்து பார்த்த மூர்த்திக்கு இன்று இந்த ஆய்வாளரின் நிலை அவ்வளவுதான் என தோன்றியது. மூர்த்தியின் கையில் இருந்த தேநீர் கோப்பையை வாங்கிய அவன் ஒய்யாரமாக நடந்து சென்று அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தின் என்ஜின் பகுதியின் மீது கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்தான். அவனின் தோரணை ஆய்வாளருக்கு மேலும் பயத்தை தோற்றுவிக்க அவனோ தேநீரை நன்கு ரசித்து சுவைத்துக் கொண்டிருந்தான். அப்போதுதான் ஆய்வாளருக்கு ஒன்று புரிந்தது. தன்னை சுட்ட அவனை மூர்த்தி ஒன்றும் செய்யாது மரியாதை பார்வையுடன் பார்த்திருப்பதை. யாரு மூர்த்தி இவன்? சிறு கலக்கத்துடன் கேட்டார் ஆய்வாளர். சார், அவரு நகரின் துணை ஆணையர் திரு வெற்றி. இப்போ இடைக்கால பணி நீக்கத்துல இருக்காரு. முதலில் வெற்றி யார் என்று தெரிந்ததும் அவனின் பதவியை அறிந்து அதிர்ந்த ஆய்வாளர் வெற்றி இப்போது பணி நீக்கத்தில் இருக்கின்றான் என்றதும் மீண்டும் வெற்றியை அலட்சியமாக பார்த்தான். ஹே, அந்த போலீஸ் நீதானா? உன்னதான் பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அமைச்சருக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்கறியாமே. தன் கை வலிப்பதையோ ரத்தம் வழிவதையோ அந்த ஆய்வாளர் பொருட்படுத்தாமல் வாங்கும் லஞ்சத்திற்கு பொறுப்பாக பேசினான். ஆனால் அவனின் பேச்சையெல்லாம் வெற்றி காதில் வாங்கவே இல்லை. அமைதியாக தன் கையில் இருக்கும் தேநீர் மீதே தன்னுடைய கவனத்தை வைத்திருந்தான். வெற்றி யார் என்பதை ஆய்வாளரிடம் தெரிவித்த மூர்த்தி வெற்றியிடம் திரும்பி, சார், இவர் புது ஆய்வாளர் சங்கர். 5 நாளைக்கு முன்னதான் கன்னியாகுமரியிலிருந்து மாற்றலாக இங்க வந்தார் என்றார். எனக்கு தெரியும் என்பதை போல் வெற்றி மூர்த்தியை பார்க்க அதன் பொருள் அறிந்த சங்கரும், நான் யாருன்னு தெரிஞ்சாலும் உன்னால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. உன் இடைக்கால பணி நீக்க முடியறதுக்குள்ள முற்றிலுமா இந்த துறையில இருந்து உன்னை தூக்குறேன். அது மட்டும் இல்ல, பணியில இல்லாத போது பணியில இருக்கிற அதிகாரி மீது கை வச்சதுக்காக நீ தண்டனை பெற போற என்றான். அப்படியா எனும் விதமாக இதழோரம் சிரித்த வெற்றி, வரட்டா என்ற வார்த்தையோடு அங்கிருந்து சென்றான். அந்நேரத்திலும் வெற்றி தனது இடைநீக்க பணிக்காலம் முடிவடைந்த பின்னரே சங்கரை சுட்டிருந்தான். பணியில் இருக்கும் ஒருவர் தவறு செய்தால் அவர்களை தண்டிப்பது உயர் அதிகாரிகளின் கடமை. அதைத்தான் வெற்றியும் செய்தான். தெனாவட்டாக செல்லும் வெற்றியையே ஒருவித வெறியுடன் பார்த்த சங்கர், வண்டியை எடு, ஏதாவது மருத்துவமனைக்கு போ என கூறி வண்டியில் ஏறி அமர்ந்தான். மருத்துவமனை சென்று கைக்கு சிகிச்சை செய்த பிறகு ஒரு நாளாவது மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்ற மருத்துவரின் பேச்சை கூட கேட்காது வீடு சென்றான் சங்கர். காவலர் குடியிருப்பு பகுதி. தான் தங்கியிருக்கும் வீட்டிற்குள் நுழைந்த வெற்றியை தனிமையே வரவேற்றது. இந்த தனிமை பிடிக்காமல் தான் இரவு நேரத்தில் கூட வீதியில் உலாவிக் கொண்டிருந்தான். பிறந்தது முதலே குடும்பத்தோடு வாழ்ந்தவனுக்கு தனிமையில் இருப்பது கொடுமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இத்தனிமையிலிருந்து அவனால் வெளியேற முடியாது. தெரிந்து செய்த தவறிற்காக அவனே ஏற்றுக்கொண்ட தனிமை இது. அது அவன் குடும்பத்தாரை பொறுத்த மட்டிலும் தவறு. யாரும் இல்லாத வீட்டினை வெறுமையாக பார்த்தவன் வரவேற்பறையில் போடப்பட்டிருந்த நீள் இருக்கையில் சாய்ந்தமர்ந்து கண்களை மூடினான். மூடிய விழிகளுக்குள் அவனின் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் முகமும் அழகாய் தோன்றியது. அழகிய மலை கிராமம் அவனுடையது. ஊரில் அனைவரும் மதிக்கத்தக்க மனிதர் வெற்றியின் தாத்தா வெங்கடாச்சலம், அவரின் மனைவி செண்பகம்,
அவர்களுக்கு 2 மக்கட் செல்வங்கள். மூத்தவர் நல்லு, இளையவர் சேதுராமன். நல்லுவின் மனைவி செல்வி. இவர்களுக்கு ஒரு மகன் வெற்றி. சேதுராமனின் மனைவி ஜானகி. இவர்களின் மகன் சக்தி, மகள் வாணி. பிரசவத்தின் போது ஏற்பட்ட சிக்கலால் வெற்றி பிறந்ததும் செல்வி இறந்து விட்டார். திருமணம் செய்த 1 வருடத்திலேயே காதல் மனைவி இறந்துவிட துக்கம் தாளாது நல்லு வெற்றியை கவனிக்க தவறினார். நல்லு துக்கத்திலிருந்து மீண்டு வரும் வரை வெற்றியின் பொறுப்பை சேதுராமன், ஜானகி ஏற்றுக்கொண்டனர். நல்லு தன்னை ஓரளவு தேற்றிக் கொண்டு வெற்றியை கவனிக்க தொடங்கிய பின்னரும் சேதுராமன், ஜானகி தங்களது இடத்தை விட்டு கொடுக்காது வெற்றியையே தங்களது முதல் பிள்ளையாக நினைக்கின்றனர். வீட்டின் முதல் மூத்த ஆண் வாரிசு என்பதால் வெற்றியை அனைவரும் கொண்டாடி தீர்த்தனர். வெற்றிக்கும் சக்திக்கும் வயது வித்தியாசம் 2 வருடங்கள். வெற்றி சிறு வயது முதலே தனக்கு இதுதான் என்பதில் உறுதியாக இருப்பான். தான் ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் நியாயமான முறையில் அதனை அடைவான். அவனின் வேலையும் அப்படித்தான். போலீஸ் வேலையெல்லாம் நமக்கு தோதுபடாதுப்பா, நமக்கே பல தொழில் இருக்கும் போது நீ எதுக்கியா அரசாங்க வேலைக்கு போகணும்? போக்கத்தவன் தான் போலீஸ் வேலைக்கு போவான். வீட்டின் மூத்த தலைமுறைகள் அனைவரும் ஒவ்வொன்றை சொல்ல, இந்த வீட்டோட தொழில என் இடத்துல இருந்து சக்தி பாத்துக்குவான் என்ற வெற்றி அவ்வளவுதான் என்பதை போன்று அங்கிருந்து நகர, உனக்கு ஒரு ஆசை இருக்காப்புல, அவனுக்கும் ஏதாவது ஆசை இருந்தா என்னப்பு செய்யறது? தாத்தா வெங்கடாச்சலத்தின் கேள்வியில் வெற்றி தனது தம்பியை பார்த்தான். சக்தியோ தனது வீட்டாரை நேருக்கு நேர் பார்த்து, வெற்றி அவர் விருப்பப்படியே காவல்துறையில சேரட்டும், எனக்கு விவசாயம் பண்ணதான் பிடிச்சிருக்கு, அதுக்குதான் என்னுடைய படிப்பையும் விவசாயம் சம்பந்தப்பட்டதாவே தேர்ந்தெடுத்தேன், நம்ம தொழில நான் பாத்துக்கிறேன் என்றான். அண்ணனும் தம்பியோ கூட்டு களவாணி பாயலுவ, அதான் முன்னமே ஏற்பாட்டோட படிச்சிருக்கானுவ என்று அப்பத்தா தன்னுடைய ஒப்புதலை மறைமுகமாக அளிக்க, வீட்டின் மற்றவரும் மௌனமாக தங்களின் சம்மதத்தை அளித்தனர். அதன் பின்னர் கொக்குக்கு மீன் ஒன்றே குறி என்பதை போல காவல்துறையில் சேர்வதே தன்னுடைய இலக்கு என்பதில் குறிவைத்து படித்து IPS தேர்வில் தேர்ச்சி பெற்று இப்போது கோயம்புத்தூரில் பணி செய்கிறான். சக்தி தனது பெரியப்பா மற்றும் அப்பாவுடன் இணைந்து பல தேயிலை தோட்டங்களையும் ஏலக்காய் தோட்டங்களையும் நிர்வாகம் செய்கின்றான். அவர்களுக்கு சொந்தமாக காய்கறி மற்றும் பழங்கள் தோட்டமும் உள்ளது. தங்களது சொந்த தொழிற்சாலையிலேயே அனைத்தையும் பதப்படுத்தி தரம் பிரித்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்கின்றனர். இதில் தேயிலை தொழிற்சாலை மட்டும் அவர்கள் வசிக்கும் இடத்திலிருந்து சிறு தொலைவில் அமைந்துள்ளன. மற்றவையான ஏலக்காய் தொழிற்சாலை மற்றும் காய்கறிகள் பழங்கள் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் கோயம்புத்தூரிலிருந்து ஊட்டிக்கு செல்லும் வழியின் மையத்தில் அமைந்துள்ளன. வாணி பத்திரிகை எழுத்தாளர். எது சம்பந்தப்பட்ட கட்டுரையாக இருந்தாலும் சுவைப்பட எழுதுவதில் திறமை வாய்ந்தவள். அவள் இந்த வேலைக்கு செல்வதற்கு வீட்டில் உள்ள அனைவரையும் சம்மதிக்க வைத்ததே வெற்றிதான். வெற்றி ஒன்றை செய்தால் அதில் அர்த்தம் இருக்கும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு. அதனாலே தங்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருந்தாலும் இறுதியில் வெற்றியின் வார்த்தைக்கு கட்டுப்படுவர். அப்படித்தான் முதல்ல பொம்பளை பிள்ளை வெளியே போய் என்னத்துக்கு வேலை பார்க்கணும் என்ற எல்லோரும் வாணி வேலைக்கு செல்ல சம்மதமும் வழங்கினர். அந்த வீட்டின் அனைத்து முடிவுகளும் வெற்றியின் வசமே. அவனின் உருவில் வெங்கடாச்சலத்தை பார்ப்பதால் மற்ற சகாக்கள் யாரும் வெற்றியின் வார்த்தைக்கு குறுக்கே வந்ததில்லை. வெற்றியின் எந்த ஒரு செயலும் இக்குடும்பத்தின் நன்மைக்கே என்று வெங்கடாச்சலமும் அவன் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்துள்ளார். அதேபோல் அவ்வூரில் அக்குடும்பத்தினருக்கு நெருக்கமானவர்களுக்கும் வெற்றி சிம்ம சொப்பனம். அதற்கு காரணம் வெற்றியின் அமைதியான ஆளுமையும் பணிவான பேச்சும் கனிவான குணமும் கம்பீர தோற்றமும் அவன் வகிக்கும் பதவியும் தான். வெற்றி காவல்துறையில் சேருவதில் விருப்பமில்லாமல் இருந்த பெரியவர் சிறு வயதிலேயே அவன் காவல்துறையில் உயர் அதிகாரியாக இருப்பதிலும் அவனுக்கு அனைவரும் பணிந்து நிற்பதிலும் அதிக பெருமை கொண்டார். ஆனால் அவன் இப்போது அவர்களுடன் இல்லாதது அனைவருக்கும் மிக பெரிய வருத்தம். அனைவரையும் நினைத்து பார்த்த வெற்றி தான் தனிமையில் இருப்பதற்கான காரணத்தை மட்டும் யோசிக்க மறந்தவனாக நீல் இருக்கையிலேயே தனது 6 அடி உயரத்தை குறுக்கி படுத்தவனாக மெல்ல உறங்கி போனான். காவலன் 2.
அதிகாலை கண் விழித்த வெற்றி தனக்கு முன் சுவற்றில் மாட்டப்பட்டிருக்கும் குடும்ப புகைப்படத்தினை கண்டு ஒரு நொடி மனம் கனத்தாலும் அடுத்த நொடி தன்னை உறவுகளிடமிருந்து மீட்டெடுத்தான். குடும்பம்தான் அவனுடைய பலம் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவு உண்மை அவனின் பலவீனமும் அவனது குடும்பம்தான். அதனை வெற்றியும் நன்கு தெரிந்து வைத்துள்ளான். இருப்பினும் குடும்பத்திலிருந்து அவன் பிரிந்திருப்பதற்கான காரணம் வாணியின் திருமணம். திருமணம் என்பது நினைவுக்கு வந்ததும் தன்னை சுற்றி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி நின்று நடைபெற்ற வாக்குவாதம் நினைவிற்கு வர கண்களை இறுக மூடி நினைவுகளை பின்னுக்கு தள்ளினான். குளியல் அறைக்குள் புகுந்து 10 நிமிடங்களில் வெளியில் வந்தவன் ஹேங்கரில் தொங்கிக் கொண்டிருந்த காக்கி உடையினை விரல்களால் மெல்ல வருடினான். அந்த உடையின் மீது அவன் கொண்ட ஆசையும் அவனின் வேலையின் மீது அவன் கொண்ட காதலும் அவனின் கண்களில் மிளிர்ந்தது. 2 மாதங்களுக்கு பிறகு காக்கி சட்டையை அணிய போகின்றான். தானாக அவனது உடல் மொழியில் கர்வம் வந்து ஒட்டி கொண்டது. அதே கர்வத்தோடு காக்கி சட்டையை அணிந்தவன் மிடுக்குடன் வீட்டை விட்டு வெளியேறி காவல் நிலையம் நோக்கி தனது 2 சக்கர வாகனத்தை செலுத்தினான். வெற்றியின் வண்டி வந்து நின்றதும் காவல் நிலையமே பரபரப்பானது. முழுதாக 2 மாதங்களுக்கு பிறகுதான் 2வது உயிராய் நேசிக்கும் காவல் நிலையத்தில் காலெடுத்து வைத்தான். முதல் உயிர் யாரென்று பின்னால் பார்ப்போம். அவன் உடல் முழுக்க சிலிர்ப்பு ஓடி அடங்கியது. தன்னை பார்த்து சல்யூட் அடித்த மற்ற காவலர்களை சிறு தலையசைப்புடன் கடந்து தனது இருக்கையில் கம்பீரமாக அமர்ந்தான். சுவற்றில் மாட்டப்பட்டிருக்கும் 4 முக சிங்கத்திற்கு கீழே எழுதப்பட்டிருக்கும் வாய்மையே வெல்லும் எனும் வாசகத்தை படித்தவனின் நினைவுகள் தான் செய்த என்கவுண்டரை நோக்கி பயணித்தது. திலீபன் ஆளும் கட்சி அமைச்சர் சிதம்பரத்தின் ஒரே மகன். அவன் செய்யாத தவறுகளே இல்லை. உலகில் இருக்கும் அனைத்து கெட்ட பழக்கங்களும் அவனிடத்தில் குடிகொண்டுள்ளன. வெற்றி அவனை பல வழக்குகளில் கைது செய்திருக்கிறான். ஆனால் அவன் தந்தையின் அரசியல் பலத்தை வைத்து அடுத்த அரை மணி நேரத்தில் வெளிவந்து விடுவான். பெண் கற்பழிப்பு வழக்கில் ஒருமுறை அவன் வெற்றியிடம் மாட்ட ஆதாரங்கள் அனைத்தும் திலீபனுக்கு எதிராக அமைந்தும் அவ்வழக்கிலிருந்து மிக எளிதாக வெளியேறிவிட்டான். அதில் வெற்றிக்கு அவன் மீது கோபம் மிகுந்தது. அச்சமயம்தான் திலீபன் தன்னை காதலிக்க மறுத்ததற்காக தன்னுடன் படிக்கும் மாணவியின் மீது திராவகத்தினை வீசினான். நகரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. அப்பெண் உயிருக்கு போராடி கொண்டிருக்க திலீபன் தன்னுடைய விருந்தினர் மாளிகையில் நண்பர்களுடன் கேளிக்கை விருந்தென்று கொட்டமடித்துக் கொண்டிருந்தான். திலீபன் தான் குற்றவாளி என கண்டு கொண்ட வெற்றி அவனை கைது செய்ய திலீபன் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்றான். அங்கு அவன் இருக்கும் நிலையை பார்த்ததும் வெற்றி ஆத்திரம் அடைந்தான். ஒரு பெண்ணை உயிருக்கு போராட வைத்திருக்கின்றோமே என்கிற குற்ற உணர்ச்சி சிறிதும் இல்லாமல் அரை போதையில் பெண்களுடன் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தான். வெற்றி அவனை கைது செய்து இழுத்து வந்து வண்டியில் ஏற்றினான். எப்படியும் இன்னும் அரை மணி நேரத்துல வெளியே வரப்போறேன், அதுக்கு எதுக்கு போலீஸ் என்ன கைது செஞ்சு சீன் போடுற என்று திலீபன் நக்கலாக கேட்க, வெற்றியுடன் வந்த துணை ஆய்வாளர் ராம் திலீபன் கன்னத்தில் ஒரு அறை விட்டார். எல்லாம் பண திமிரு சார் என்ற ராம் மீண்டும் திலீபனை அறைய போக, அவன் சொல்றது நிஜந்தன ராம், இதுவரை எத்தனை முறை அவனை பிடிச்சு உள்ள வச்சிருக்கோம், ஒரு தடவையாவது அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கா என்ற வெற்றி அவனை அடிப்பது வீண்தான் என்றான். மருத்துவமனையில் வலி தாங்க முடியாது இவனால பாதிக்கப்பட்ட பொண்ணு கதறி அழுகிறத காது கொடுத்து கேட்க முடியல சார் என்ற ராமின் வார்த்தைகளை ஏற்பது போல், வயது வந்த பெண்ணின் தந்தையாக பார்க்கும் போது இவனை போல மிருகங்களை கொன்னு புதைக்கணும் சார் என்றார் மூர்த்தி. ஸ்டாப் த கார் மூர்த்தி. சார். தான் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென வெற்றி வண்டியை நிறுத்த சொல்லியதும் மூர்த்தி புரியாது வெற்றியை பார்க்க, வண்டியை நிறுத்துங்க மூர்த்தி அண்ணா என்றான் மிக பொறுமையாக. வண்டியை மூர்த்தி நிறுத்தியதும் அதிலிருந்து இறங்கிய வெற்றி அவ்விடத்தை சுற்றி தன் பார்வையால் அலசினான். ஆளரவமற்று நீண்டு காணப்பட்ட தார் சாலையின் இரு மருங்கிலும் அடர்ந்த மரங்கள் நின்றிருக்க அமைதியாக காட்சியளித்தது. அருமையான இடம். மூர்த்திக்கு மட்டும் கேட்கும் வகையில் கூறிய வெற்றி வண்டிக்கு பின்புறம் சென்று
கதவினை திறந்து திலீபனை போகுமாறு சைகை செய்தான். என்ன பெரிய போலீஸு, பயந்துட்டியா என கேட்டு ஏளனமாக சிரித்தான். திலீபனை பார்த்து இதழோரம் சிரித்த வெற்றி, எதுக்கு வீண் அலைச்சல், எப்படியும் வெளியில வர போற, எங்களுக்கு தான் கோர்ட்டு ஸ்டேஷன், டைம் வேஸ்ட், பெட்ரோல் வேஸ்ட், நீ போ என்றான். புரிஞ்சா சரி என்ற திலீபன் வண்டியில் இருந்து இறங்கினான். அவனிடமிருந்து கைப்பற்றிய அவனது அலைபேசியை வெற்றியை பார்த்தவாறே ராம் கொடுக்க, அதை வாங்கியவன் யாருக்கோ அழைத்தவாறு நடந்து சென்றான். அப்புறம் ராம், செம்ம வெதர், அப்படியே சில்லுன்னு இருக்குல்ல என கேட்டவாறு தன் கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி சோம்பல் முறித்த வெற்றி கண்ணிமைக்கும் நேரத்தில் திலீபனின் பின்னந்தலையில் குறிபார்த்து சுட்டிருந்தான். குண்டு பாய்ந்த வேகத்தில் ரத்தம் தெரித்து கீழே விழுந்த அடுத்த நொடி மரணத்தை தழுவினான். ராம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். இது எனக்கு வழக்கம்தான் எனும் வகையில் மூர்த்தி அமைதியாக பார்த்திருந்தார். வெற்றி வேலைக்கு சேர்ந்தது முதல் அவனின் நடவடிக்கைகளை பார்க்கின்றாரே, அவருக்கு தெரியாதா வெற்றியின் சிறு செயலுக்கு பின்னாலும் 1000 அர்த்தம் இருக்கும் என்று? என்னதான் காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் கண்ணுக்கு முன்னால் குண்டடிப்பட்டு ஒருவன் இறந்து கிடப்பது சிறு பயத்தை தோற்றுவிக்க, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே என்றான் ராம். இவன் உயிரோட இருந்து என்ன செய்ய போறான்? இன்னும் பல பெண்களின் அழுகைக்கு காரணமாயிருப்பான். அதுக்கு எதுக்கு இவன் உயிர் வாழணும்? இவன் உயிரோட இருக்கிறது டோட்டல் வேஸ்ட் என்ற வெற்றி, அடுத்து என்னன்னு பாருங்க என்றபடி அங்கிருந்து கிளம்பி விட்டான். அதன் பின்னர் விசாரணை கமிஷன் வைத்து விசாரிக்க திலீபனின் தவறுகளை ஆதாரங்களுடன் சமர்ப்பித்த வெற்றி, அவன் தப்பி ஓட முயன்றது மட்டுமில்லாது துணை ஆய்வாளரை தாக்க முயன்றதால் திலீபனின் காலுக்கு குறிவைக்க குண்டு பாயும் நேரம் அவன் கால் இடறி கீழே விழ குண்டு அவனது தலையில் பாய்ந்து விட்டது என்றான் அமர்த்தலாக. அதிகாரிகளும் சுவாரஸ்யமான கதை கேட்பதை போல் கேட்டனர். சம்பவம் நடந்த போது உடனிருந்த ராம் மற்றும் மூர்த்தியை விசாரிக்க அவர்களும் வெற்றி சொல்லியதையே சொல்லப்பட்டது உண்மை இல்லை என்று அறிந்த போதும் வெற்றியை போன்றொரு அதிகாரியை இழக்க விரும்பாததால் 2 மாதங்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்ததோடு தங்களது விசாரணையை முடித்துக் கொண்டனர். நினைவிலிருந்து மீண்ட வெற்றி ராமிடம் தான் இல்லாத போது நடந்த வழக்குகள் அடங்கிய கோப்புகளை எடுத்து வருமாறு பணியிட்டான். ராம் கோப்புகளை கொண்டு வந்து கொடுக்கவும் சங்கர் தன் கட்டு போட்ட கையின் வலி பொறுக்க முடியாது முகம் சுளித்தபடி உள்ளே வந்தவன் யாரையும் கண்டு கொள்ளாது தனது இருக்கையில் அமர்ந்தான். மூர்த்தி, டீ வாங்கிட்டு வாங்க என்ற சங்கரின் முன் மூர்த்தி காக்கி உரை ஒன்றை நீட்டினார். உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? வந்ததும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணுமா என்று பொறுமினான். அப்படி சார் என்ன வேலை செஞ்சுட்டாரு? 2 மகளிர் காவலர்கள் தங்களுக்குள் பேசி சிரித்து கொள்ள அவர்களை தீயாய் முறைத்தான் சங்கர். இவனிடம் காலத்தை வீண் செய்ய கூடாதென்று, சார் இது உங்களுடைய பணி நீக்க உத்தரவு என கூறி உரையை மேசையின் மீது வைத்து சென்றார். மூர்த்தி கூறியதும் அதிர்வுடன் நாற்காலியிலிருந்து எழுந்த சங்கர் உரையை பிரித்து பார்க்க அதில் காவல்துறையிலிருந்தே முற்றிலும் அவன் நீக்கப்படுகிறான் என்ற செய்தியோடு அவனின் உயர் அதிகாரிகள் கையெழுத்து போட்டிருந்தனர். என்ன எல்லாம் சரியா இருக்கா? இல்லனா சொல்லு, சரி செஞ்சு அனுப்புறேன். கேலியாக ஒலித்த குரலில் நிமிர்ந்து பார்த்த சங்கர் தன் முன் சிங்கத்தின் தோற்றத்துடன் கம்பீரமாக நின்றிருந்த வெற்றியை பார்த்து மின்சாரத்தை மிதித்தது போல அதிர்ந்தான். என்ன டிஸ்மிஸ் செய்ய காரணம் என்ன? தெரிந்து கொண்டே கேட்டான். வழக்கம் போல் இதழோரம் சிரித்தவனாய் நாற்காலியில் கால் மேல் காலிட்டு தோரணையாக அமர்ந்தான் வெற்றி. நீங்க சஸ்பென்ஷன்ல? சங்கர் தடுமாற, அது நேற்றோட போச்சு என்றான் வெற்றி. இரவு வெற்றி அலைபேசியின் நேரத்தை பார்த்து சிந்திய புன்னகையின் அர்த்தம் இப்போது சங்கருக்கு புரிந்தது. இவனை அமைச்சர்கிட்ட சொல்லி மொத்தமா காலி பண்ணலாம்னு நினைச்சா இவன் என்ன காலி பண்ணிட்டானே. சங்கர் தான் நினைத்தது தன்னையே தாக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆதலால் மனதோடு புலம்பினான். யார் காலியானா என்ன, யாரோ ஒருத்தர் காலியானா சரி. உன்னுடைய மனம் யோசிப்பதை கூட என்னால் கண்டறிய முடியும் என்று தன் வார்த்தைகளால் உணர்த்தினான் வெற்றி. உள்ளுக்குள் வெற்றியை நினைத்து பயம் இருந்தாலும் அதனை சங்கர் வெளிக்காட்டிக் கொள்ளாது, இந்த டிஸ்மிஸ் என்னால ஏற்க முடியாது என்றான்.
அப்போ ஒரு குறும்படம் பார்க்கலாமா என கேட்ட வெற்றி தன் அலைபேசியை எடுத்து காணொளி ஒன்றை ஓடவிட்டான். அதில் நேற்று இரவு சங்கர் ஒரு பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டது பதிவாகி இருந்தது. அதனை பார்த்த சங்கர் அரண்டு விழித்தான். என்ன படம் செம்மையா வந்திருக்கா? இதை என்னால மீடியால ஒப்படைச்சு உன்னை ஒண்ணுமில்லாம செய்ய முடியும். நான் அப்படி செஞ்சா உன் பெயர் கெட்டு போறது மட்டும் இல்ல, உன் மனைவி மக்களே உன்னை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. மேலிடம் சொல்லியும் உன் மக்களை கருத்துல வச்சு இத மறுத்துட்டேன். ஒழுங்கா இந்த டிஸ்மிஸ் லெட்டரை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடு. பொறுமையாக சொல்லிய வெற்றி இறுதியில் சிங்கமென கர்ஜித்தான். உன்னை போன்றோரெல்லாம் காவல்துறைக்கு சாபக்கேடு. ஒன்றும் பேசாது வெளியேறினான் சங்கர். வெற்றியை பற்றி முழுதாக தெரியவில்லை என்றாலும் ஊடகங்களின் மூலம் ஓரளவு தெரிந்து வைத்திருந்த சங்கருக்கு அவன் தன்னை இத்தோடு விட்டதே போதும் என்று எண்ணினான். சங்கர் வெளியேறியதும் அவரவர் தங்கள் பணிகளை கவனிக்கலாயினர். கோப்புகளை ஆராய்ந்து கொண்டிருந்த வெற்றியின் கையில் அந்த வழக்கு சிக்கியது. இந்த வழக்கு எந்த நிலைமையில இருக்கிறாம்? இது வனத்துறை பகுதியில வருது சார். இன்னும் அங்கிருந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டும் நமக்கு வரல என்று வெற்றியின் கேள்விக்கு பதிலளித்தான் ராம். சரி, இத பத்தின தகவல் எதுவா இருந்தாலும் எனக்கு உடனடியா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க என்ற வெற்றி, அந்த போதைப் பொருள் வழக்கு என்னாச்சு என கேட்டான். சார், அது ராம் என்ன சொல்வதென்று தெரியாமல் இழுக்க வெற்றி பார்த்த பார்வையில், அந்த வழக்கு இப்போதைக்கு விசாரிக்க வேண்டாம்னு கமிஷனர் சொன்னார் சார் என்று மிக வேகமாக கூறினான் ராம். என்ற வெற்றி அடுத்த வழக்கு அடங்கிய கோப்பினை கையில் எடுத்தான். வீட்டில் நடுநாயகமாக அமர்ந்திருந்த வெங்கடாச்சலத்தின் கைகளில் அன்றைய தின நாளிதழ் இடம்பெற்றிருந்தது. அவருக்கு மோர் கொண்டு வந்த ஜானகி, எத்தனை முறைதான் அந்த காகிதத்தை புரட்டுவீங்களோ, அதுக்கு உயிர் இருந்தா கதறி இருக்கும் என்றார். உடனிருந்த செண்பகம் சத்தமாக சிரிக்க அவரை வருத்தமாக பார்த்தார் தாத்தா. செய்தித்தாளில் வாணி எழுதிய கட்டுரை ஒன்று இடம்பெற்றிருந்தது. அக்கட்டுரையின் கீழிருக்கும் வாணியின் பெயரை பார்த்தே அவரின் வருத்தம். காரணத்தை நொடியில் புரிந்து கொண்ட ஜானகியின் கண்களில் நீர் சுரந்தது. அப்போதுதான் வீட்டிற்குள் நுழைந்த சேது மனைவியின் கண்ணீரில், எப்படி இருந்த வீடு இப்படி களை எழுந்து போச்சே என்று மனம் கலங்கினார். அவரின் பார்வை மனைவி மீதே நிலைத்திருந்தது. அவருக்கு பின்னால் வந்த சக்தி அவர் அப்படியே நிற்பதற்கான காரணம் புரியாது. அவரின் பார்வை போகும் திக்கை பார்த்து சூழ்நிலை புரிந்து மாற்றும் பொருட்டு, யாரோ என் அம்மாவை சைட் அடிக்கிறாங்க போல இருக்கே, ஈவ்டிசிங் கேஸ்ல உள்ள போட சொல்லணும் சக்தி சத்தமாக கூறினான். மகனின் என்ன ஓட்டம் தந்தையாகிய அவருக்கா புரியாது. நொடியில் தன்னை மீட்டவர் வருத்தத்தில் இருக்கும் மற்றவரையும் திசை திருப்பும் முயற்சியில் மகனுக்கு உதவி புரிந்தார். என்னடா, என் பொண்டாட்டிய நான் சைட் அடிக்கிறதுக்கு? ஈவ்டிசிங் கேஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா என்று சேது பாவமாக கூறினார். குரல் கேட்டு அனைவரும் வாசலை நோக்க அசடு வழியும் சேதுவை கண்டு அனைவரும் சிரித்தனர். அப்போ வெற்றி அண்ணா கிட்ட சொல்லி ஒரு நல்ல கேஸ்ல உங்களை உள்ள போட சொல்றேன் என சக்தி மீண்டும் தன்னுடைய தந்தையை சீண்ட அவர் ஒன்றும் கூறாது அமைதியாக சென்று பெரியவரின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டார். வெற்றி என்றதும் அனைவரும் அவனின்றி இந்த வீடு சித்திரமில்லா சுவராக காட்சியளிப்பதாய் நினைத்து வருந்தினர். அண்ணா பேரு சொல்லி எல்லாரையும் மீண்டும் வருத்தப்பட வச்சிட்டோமே, எப்படி இவங்களை சமாதானம் செய்யறது என தெரியாமல் சக்தியும் அவர்களுக்கு இணையாக வருத்தம் கொண்டான். தனது சகோதரனும் சகோதரியும் இல்லாது தான் மட்டும் இவ்வீட்டில் தனித்திருப்பதை போல் தனிமையை உணர்ந்தான். அந்நேரம் அறையிலிருந்து வெளியே வந்த நல்லு சக்தியின் தோள் மீது கை போட்டு, நீ ஒருத்தம் போதும்டா, நம்ம குடும்பத்தை கட்டி காக்க எதுக்கு வசனப்பட்டு நிக்கிற என கேட்டார். அவரின் வார்த்தையில் அனைவரும் நல்லுவை முறைக்க, இப்ப என்ன சொல்லி போட்டேன்னு முறைக்கிறீங்க? வர வர இந்த வீட்ல எனக்கு மரியாதை இல்லாம போச்சு என்றார் நல்லு. உங்களை இங்க யாரும் மதிக்காம இல்ல. எங்களுக்கு சக்திக்கு முன்ன ஒரு மாமா இருக்கிறான், அவனை விட்டுட்டு பேசினா இப்படிதான் என முதல் முறையாக தனது அண்ணனிடம் கோபமாக பேசினார் சேதுராமன். சரி சரி விடு, நானு ஏதோ தெரியாம சொல்லிப்புட்டேன், வேணும்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுதான் சரியான தருணம் என நினைத்த ஜானகி, எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் வெற்றி இல்லாம செஞ்சதில்ல, அவன் இங்க இருந்தாதான்
சாமி கூட கும்பிடுவோம். அவன் சரின்னு சொன்ன பிறகுதான் எல்லாம் நடக்கும். இப்ப இங்க அப்படி நடக்கலையே என்றார். ஒரு தாயாக ஜானகியின் வார்த்தைகளில் ஆதங்கம் இருந்தது. வெற்றியை வீட்டிற்கு அழைப்பது பற்றி நல்லுவிடம் பேச வேண்டும் என்று சமயம் பார்த்து கொண்டிருந்த சேதுவும் இந்நேரத்தை பயன்படுத்தி கொள்ள நினைத்து தன் மனைவியை தொடர்ந்து பேசினார். ஆமண்ண, 7 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற நம்ம ஊர் செல்லியம்மன் திருவிழா. சுத்துபத்து ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. வீடே நிறைஞ்சு கிடக்கும். அந்த நேரத்துல நம்ம புள்ள இல்லைன்னா எப்படின்னு வெற்றியை இந்த திருவிழாவை சாக்கா வச்சு வீட்டுக்கு கூட்டியாந்துடலான்னு சேது சற்று நயமாகவே பேசினார். பாத்தீங்களா ஐயா, என் பிள்ளைக்காக என்கிட்டவே எவ்வளவு பேசுறாங்க. நல்லு தன்னுடன் அமர்ந்திருந்த வெங்கடாச்சலத்தின் காதில் மெல்ல பேசினார். அதற்கு சிரிப்பினை உதிர்த்தவர், அவன் கேட்டதும் சரிதன என்றதோடு, எனக்கும் வெற்றிய பாக்கணும் போல இருக்கு என கவலைப்படிந்த முகத்தோடு கூறினார். நாளைக்கு தானே திருவிழா பேச்ச ஆரம்பிக்கவே போறாங்க, எல்லாம் முடிவாகட்டும் பாப்போம் என்றவர், என்னை விட அவன் தான் உங்களுக்கெல்லாம் முக்கியமா போயிட்டான்ல என்றார். ஆமாண்டா, வீட்டோட 3வது தலைமுறையோட முதல் ஆண் வாரிசு. அவன் இல்லாம எங்களுக்கு இந்த திருவிழாவில கலந்துக்க விருப்பம் இல்ல என்ற தாத்தாவின் கூற்றை மற்ற உறுப்பினர்களும் ஆமோதிப்பதை போல் பேச, அப்போ சரி, இந்த வீட்டுக்குள்ள உங்க மகன் வரணும்னா என் மகளும் வரணும். அதுக்கு சம்மதம்னா இப்பவே போய் அவனை கூட்டியாந்துருங்க என்று நல்லு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு சென்று விட்டார். வாணிய வீட்டுக்குள்ள சேர்க்கிறதா? தன் முதுகுக்கு பின்னால் ஒலித்த சேதுவின் கேள்வியில் தனது நடையை நிறுத்தி திரும்பிய நல்லு, வாணி செஞ்சது தப்புன்னா அதுக்கு காரணமான வெற்றி பண்ணதும் தப்புதான் என்றார். அதுக்கு வாணிய சேர்த்துக்கிட்டா அந்த பயலவையெல்லாம் வரமுறைய சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டு பக்கம் வர்றதுக்கா? வெங்கடாச்சலம் காட்டமாக வினவினார். தப்பு செஞ்சா அது யாரா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம தண்டனை ஒன்னாதான் இருக்கணும் என்ற நல்லுவிடம், அவளை எப்பவும் என் மவளா என்னால ஏத்துக்க முடியாது சொன்னது ஜானகி. அவ பண்ணதுக்கு வெற்றியும் உடந்த. வெற்றி இந்த வீட்டுக்கு உள்ளார வரணும்னா வாணியும் வரணும் அழுத்தமாக கூறி சென்றார் நல்லு. அங்கிருந்த அனைவரும் ஸ்தம்பித்து விட்டனர். வீட்டின் 2 வாரிசுகளை குடும்ப உறுப்பினர்கள் ஒதுக்கி வைத்திருப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? காவலன் 3. சற்று நீ முகஞ்சிவந்தால் மனது சஞ்சலமாகுதடி. நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணீர் பாவையென்றோ கண்ணம்மா, என்னுயிர் நினதன்றோ. மகாகவி பாரதியார். வெற்றியின் மனதிற்கு மிகவும் விருப்பமான பாடல். காவலர் குடியிருப்பு பகுதியில் இருக்கும் வீட்டின் தன்னறையில் தனித்திருக்கும் அவன் நள்ளிரவில் எப்போதும் விரும்பி கேட்கும் பாடல். எப்போது இப்பாடலை கேட்டாலும் அவனின் மனம் அவனது காதலி இடத்து தஞ்சம் புகுந்துவிடும். ஆம், வெற்றி பூம்பொழிலை ஆத்மார்த்தமாக நேசிக்கின்றான். அவனது முதல் காதல் என்று குறிப்பிட்டது எழிலைத்தான். குடும்ப உறுப்பினர்கள் கூட பின்னுக்கு சென்று விடுவார்கள். அந்த அளவுக்கு எழிலை நேசிக்கின்றான். எப்போதிலிருந்து எழிலை காதலிக்கின்றான் என்று கேட்டால் அவனுக்கே விடை தெரியாது. கண்மூடித்தனமான காதல் அவனுடையது. ஆனால் தன்னை ஒருவன் இந்த அளவுக்கு விரும்புகிறான் என்று எழிலுக்கே தெரியாது. யார் இந்த பூம்பொழில்? மெல்ல தன்னவளின் நினைவுகளில் மூழ்கியவன் உறக்கத்தின் பிடியில் சிக்கினான். அதே நேரம் மற்றொரு இடம். அடர்ந்த அடவிக்குள் கம்பீரமாக நின்றிருக்கும் வீட்டில் தனித்திருக்கும் அவன் மெத்தையில் உருண்டு கொண்டிருந்தான். நான் உன்னிடம் வரமாட்டேன் என்று தூக்கம் அவனிடம் அழிச்சாட்டியம் செய்தது. மனைவியின் நினைவுகள் அவனை துரத்தின. அவன் கதிர், வெற்றியின் நெருங்கிய நண்பன், வாணியின் காதல் கணவன். அசாத்தியமான உயரமும் அதற்கேற்ற முறுக்கேறிய உடலும் சிவந்த நிறமும் பார்ப்போரை வசீகரிக்கும். வெற்றி அழுத்தமானவன் என்றால் கதிர் கலகலப்பானவன். வாணியே அவனின் உயிராவாள். தனது மனைவி மீது அலாதி பிரியமும் உயிர் உருகும் அன்பு வைத்திருப்பவன். மனைவியின் மீது கொள்ளை கொள்ளையாய் காதல் வைத்துள்ளான். வாணியின் நினைவோ எண்ணமோ இல்லாமல் அவன் ஒரு மணித்துளியையும் கடந்ததில்லை. இரவில் அவனின் மனமும் உடலும் மனைவியின் அருகாமைக்கு ஏங்கும். அப்போதெல்லாம் அவளின் நினைவுகளே அவனுக்கு ஆறுதல். இவ்வளவு காதல்
மனைவியிடத்தில் கொண்ட போதும் தனித்து வாழ்கிறான். அதற்கு காரணம் அவனின் பணி. கானகமே அவனது வீடு. அடவியில் வன பாதுகாவலராக பணிபுரிகின்றான். காட்டிற்கும் மக்கள் வசிக்கும் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் வனத்துறையினர் அலுவலகமும் அவர்கள் வசிப்பதற்கான வீடுகளும் அமைந்துள்ளன. அடவியின் மையத்தில் விருந்தினர்கள் தங்குவதற்காக சிறு சிறு வீடு போன்ற அமைப்பில் கட்டிடங்கள் அமைந்துள்ளது. காடுகளை பற்றியும் அதிலுள்ள விலங்குகளை பற்றியும் தெரிந்து கொள்ள வரும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்காக கட்டப்பட்டது. அரசாங்கம் தனக்கென்று வழங்கிய வீட்டினை தவிர்த்து கதிர் இங்குதான் தனிமையில் வசிக்கின்றான். இரவின் தனிமை அவனை வாட்ட அதற்கு மேல் உறங்க முடியாதவன் இந்நேரத்தில் மனைவியை அழைத்து தொல்லை செய்யக்கூடாது என்கிற எண்ணத்தில் எழுந்து அலுவலகம் சென்றான். இரவு பணியில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு அவனின் திடீர் வரவு பழக்கப்பட்டதே. அலுவலகத்திலும் தாக்கு பிடிக்க முடியாமல் சிறிது நேரத்திலேயே ஜீப்பினை எடுத்துக்கொண்டு காட்டிற்குள் கிளம்பிவிட்டான். சிறிது தூரத்தில் தெரிந்த போர்டினை வாசித்தவன் அந்த பக்கம் விரைந்து வண்டியை செலுத்தினான். களக்காடு, முண்டந்துறை புலிகள் காப்பகம் மற்றும் வன விலங்குகள் காப்பகம் என பலகையில் பொறிக்கப்பட்டிருந்தது. இப்போது அவன் செல்லும் பகுதி புலிகள் நிறைந்த பகுதி. பணியில் சேர்ந்தது முதல் அவனுள்ளிருக்கும் தீராத ஆசை ஒரு முறையாவது புலியிடம் அகப்பட்டு தன் வீரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது. அவனது ஆசையினை வெற்றியிடம் சொல்லிய போது வெற்றி பார்த்த பார்வையில் இன்று வரை அமைதியாக இருக்கின்றான். அவன் ஓட்டி வரும் வாகன சத்தத்திலே அவனிற்கு பயந்து உயிர் வாழும் ஆசையில் புலிகள் மறைந்து கொள்கின்றனவோ என்னவோ. வெற்றி நிதானமாக தீர்க்க சிந்தித்து செயல்படுபவன் என்றால் எப்போதும் கதிரிடத்தில் ஒரு வேகம் இருக்கும். களக்காடு தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்குறுங்குடியிலிருந்து கடையம் வரை 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்தியாவின் 17வது புலிகள் காப்பகமாகும். இங்கு புலிகள் மட்டுமில்லாது சிறுத்தை, மான், மிலா, யானை போன்ற உயிரினங்களும் வசிக்கின்றன. கிழக்கு பகுதியில் மட்டுமே மக்கள் வசிக்கின்றனர். மற்ற 3 திசைகளிலும் ஓங்கி உயர்ந்த மரங்களே தன்னுள் பல உயிரினங்களை காத்து உயிர் வாழ்கின்றன. அடவிக்குள் புயல் போல் சென்று கொண்டிருப்பவனுக்கு திடீரென கேட்டது அந்த வித்தியாசமான ஒலி. வண்டியினை நிறுத்திவிட்டு கூர்ந்து கவனித்தான். அது கூட்டத்திலிருந்து தனித்து விடப்பட்ட ஒற்றை யானையின் பிளறல் சத்தம். யானையின் சத்தம் அவனுக்கு வெகு விரைவில் கேட்டது. மரணத்திற்கு பயப்படுபவன் அல்ல கதிர். ஆனால் இப்போது வெற்றிக்காக இருப்பது அவன் மட்டுமே. ஆதலால் யானையிடம் தன் உயிரை பணயம் வைக்காமல் உயிர் தப்ப முடிவு செய்தான். வண்டியை விட்டு கீழிறங்கியவன் ஓங்கி உயர்ந்து ராட்சத தோற்றத்துடன் காட்சியளித்த மரத்தின் மீது அசுர வேகத்தில் ஏறி உச்சியை அடைந்தான். யானைக்கு மோப்ப சக்தி அதிகம். மனித நடமாட்டத்தை வெகு தொலைவிலேயே கண்டு கொள்ளும். எப்படியும் வண்டியை வைத்து ஆள் இருக்கின்றனர் என்பதை கண்டுபிடித்து சிறிது ஆழ்ந்து சுவாசித்தாலும் தான் இம்மரத்தின் மீதிருப்பதை கண்டு கொள்ளும். அதன் பின்னர் மரத்தினை ஒரே மோதலில் வீழ்த்துவது யானைக்கு சாதாரணம். சிந்தித்தவன் கன் பவுடரினை எடுத்து தன் உடல் முழுக்க தடவி கொண்டான். அருகில் கேட்ட சத்தம் மிக அருகில் நன்கு தெளிவாக கேட்கவும் எதற்கும் துணிந்தவனாக தயாராக மரத்தின் மீது கம்பீரமாக நின்றிருந்தான். வண்டியை நெருங்கிய யானை அதனை கூர்ந்து பார்க்க வண்டிக்கு அருகில் இருக்கும் மரத்திற்கு கீழ் நின்றது. சுற்றியும் தனது பானை உடம்பினை திருப்பி ஆள் இருக்கின்றனரா என்று நோட்டம் விட்டது. மனித வாசத்தை நுகர்ந்ததோ என்னவோ தலையை நிமிர்த்தி துதிக்கையினை மேல் தூக்கி உயர்த்தி அதிக சத்தத்துடன் பிளறியது. வெகு அருகில் கேட்ட முரட்டு யானையின் பிளறல் கதிருக்கு சற்று நடுக்கத்தை உடலில் ஏற்படுத்தியது. இங்கு அலுவலகத்தில் காடுகளை சுற்றி விலங்குகளை கண்காணிப்பதற்காக குறிப்பிட்ட இடங்களில் வைக்கப்பட்டிருந்த கேமராவின் உதவியால் கணினியின் வழியே அங்கு நடப்பதை கண்ட வனவர் பயத்தில் அலறியே விட்டார். அவரின் அலறலில் ஓடி வந்த மற்ற பணியாளர்களுக்கும் மானிட்டரில் கண்ட காட்சி பதைப்பதைப்பை ஏற்படுத்தியது. கதிர் தனக்கு கீழ் வேலை பார்க்கும் பணியாளர்களை நண்பர்களாக வழிநடத்துபவன்.
பாரபட்சமின்றி நட்புடன் சிரித்து பேசும் குணத்திற்கே அவன் கீழ் வேலை செய்ய மற்ற பணியாளர்கள் விரும்புவர். அவனுக்கு ஒரு ஆபத்து என்றதும் அனைவருக்கும் மனதிற்குள் சிறு பயம் சூழ்ந்தது. அவனுக்கு ஒன்றும் ஆகிவிடக் கூடாதென்ற எண்ணத்துடன் அங்கு என்ன நடந்ததென்று கவனிக்கலானார். மனித வாசனையை நுகர்ந்த யானை தன் இருப்பை தெரிவிக்க இனியும் இங்கு அமர்ந்து கொண்டு நேரத்தை வீணடிக்க முடியாதென்று எண்ணிய கதிர் கீழிறங்கி யானையுடன் சண்டையிட தீர்மானித்தான். அந்நொடி மரத்தினை சுற்றி வந்த யானை ஒரு நிமிடம் நின்றது. 2 அடி பின்னால் நகர்ந்து வேகமாக முன் வந்து தன் தலையால் மரத்தினை முட்டியது. யானை மோதியதில் பழமை வாய்ந்த வைரம் பாய்ந்து முறுக்கேறிய அம்மரமே ஆட்டம் கண்டது. இனி ஒரு முட்டு முட்டினாலும் மரத்தின் மீது நின்றிருக்கும் கதிர் கீழே விழுந்து விடுவான். செய்ய ஒன்றும் இல்லை என்று நினைத்தவன் தன் இடுப்பில் சொருகி வைத்திருந்த துப்பாக்கியினை எடுத்து வான் நோக்கி 2 முறை சுட்டான். நள்ளிரவில் அடர்ந்த வனத்தில் துப்பாக்கி ஒளி இடியென காதை துளைத்தது. வெடி சத்தம் போல் எதிரொலித்த சத்தத்தில் யானை பயந்து பின்வாங்கியது. மீண்டும் மரத்தினை சுற்றி வந்தது. தான் வந்த திசைக்கு எதிர் திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. சென்ற யானை மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் சிறிது நேரம் மரக்கிளையிலேயே அமர்ந்தான். கானக இருட்டும் உயிரினங்களின் ஓலமும் பழகிய அவனுக்கு அங்கிருப்பது ஒன்றும் அச்சத்தை அளிக்கவில்லை. சில நிமிடங்கள் கடந்து கீழிறங்கி வந்தவன் அலுவலகம் நோக்கி விரைந்தான். செல்லும் வழியிலேயே வெற்றியிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. யூ இடியட், ஆர் யூ மேட்? உனக்கு எத்தனை தடவை சொல்றது தனியா ராத்திரி நேரத்துல காட்டுக்குள்ள போகாதன்னு? சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியா? வெற்றி வார்த்தைகளால் பொறிந்தான். என் வேலையே அதுதானே வெற்றி. ஆமா, பெரிய வேலை. மிஸ்டர் வேதம் எனக்கு கால் செஞ்சு நீ வேகமா காட்டுக்குள்ள போறன்னு சொன்னதுல இருந்து உனக்கு போன் போட்டுட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல யானை கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு அவர் சொன்னதும் பயந்தே போயிட்டண்டா எருமை. கதிர் தன்னிடம் பேசிக் கொண்டிருப்பதன் மூலம் அவன் நலமுடன் இருக்கின்றான் என அறிந்தாலும் வெற்றிக்கு யானையிடம் தன்னுடைய கதிர் சிக்கி இருந்தால் என்ற நினைவே பயத்தை ஏற்படுத்தியது. எதற்கும் அஞ்சாதவன் தன் மீது கொண்ட அக்கறையாலும் அன்பினாலும் பயம் கொள்வது கதிருக்கு என்னவோ போல் இருந்தது. ஆதலால் அவனின் மனநிலையை மாற்றும் பொருட்டு, நீ பெரிய போலீஸா இருக்கலாம் மாப்பிள, அதுக்காக என் இடத்துல எனக்கு எதிரா உளவாளிய வைக்கிறதெல்லாம் 3 மச்டா என கூறி சிரித்தான். எனக்கு சிரிப்பு வரல, ஒழுங்கா வீட்டுக்கு போய் போர்வையை இழுத்து போத்திட்டு படு. கடுப்புடன் கூறிய வெற்றி இணைப்பை துண்டித்தான். வெற்றியின் கோபத்தில் மறைந்திருக்கும் பாசத்தை அறிந்திருக்கும் கதிர் தனது வேகத்தை குறைத்தவனாக வண்டியை செலுத்திக் கொண்டிருக்கும் போது அந்த வித்தியாசத்தினை உணர்ந்தான். சாதாரணமாக கேட்டால் காற்றில் சலசலக்கும் புதர்களின் ஓசை. கூர்ந்து கவனிக்கும் போதுதான் தெரிந்தது புதர்களுக்கு நடுவே ஆட்கள் நடமாடும் சத்தம் என்று. மெல்ல வண்டியை நிறுத்திய கதிர் சத்தம் வரும் புதர்கள் நோக்கி நடந்தான். கதிரின் பாதம் மிதிப்படும் ஓசை சருகுகளில் கேட்டதும் அச்சத்தம் நின்று போனது. என்னவென்று தெரியாது குழம்பியவன் திரும்பி வந்து விட்டான். அலுவலகம் செல்லாது வீடு வந்து சேர்ந்தவன் வெற்றி சொல்லியதைப் போலவே போர்த்தி படுத்து விட்டான். உறங்கிக் கொண்டிருந்த சக்தி யாரோ தன்னை உற்று நோக்குவதைப் போல் உணர்ந்ததால் மெல்ல கண்விழிக்க அவனுக்கு மிக அருகில் மதி படுத்திருந்தாள். உறக்கத்தின் பிடியில் இருந்தவன் மதியின் முகம், அதுவும் இந்நேரத்தில் தனது அறையில் அவளை கண்டதும் தூக்கம் முற்றிலும் பறந்தோட துள்ளி குதித்து எழுந்தான். ஏய், என்னடி இந்த நேரத்துல? எப்படி உள்ளுக்க வந்த? அதிர்ச்சி விலகாமல் கேட்டிருந்தான். 2 நாளா உன்கிட்ட பேச முயற்சி செய்யறேன், உன்னை பிடிக்கவே முடியல. போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல, அதுதான் நேர்லயே வந்துட்டேன் என்ற மதி. உன் 2வது கேள்விக்கான பதில் என்னால சொல்ல முடியாது என்றாள். நீ சொல்லலனாலும் எனக்கு தெரியும், அந்த சசி குரங்குதன வாசல்ல கதவை திறந்து விட்டது. அது மட்டும் இல்லாம நாம என்ன பேசுறோம்னு வெளியே நின்னு ஒட்டு வேற கேக்குறான் என்றபடி சக்தி தனது அறையின் கதவை திறக்க அவன் சொல்லியது போலவே சசி நின்றிருந்தான். சசியும் சக்தியும் ஒரே வயதினர். ஒருமுறை நல்லுவும் சேதுவும் தொழில் விடயமாக வெளியூர் சென்று இரவில் திரும்பி வருகையில் சாலையோரம் நடந்து வந்து கொண்டிருந்த 7 வயது மிக்க சிறுவன் திடீரென மயக்கமடைந்து கீழே விழவும் காரிலிருந்து அதனை பார்த்த சேது உடனடியாக வண்டியை நிறுத்தினார்.
இருவரும் அச்சிறுவனை சமநிலை அடைய செய்து விசாரிக்க, அவன் சாப்பிட்டே 4 நாட்கள் ஆகிறது என தெரிந்தது. அவனை பார்க்கையில் தங்கள் மகன் சக்தியாக தோன்ற நல்லு தன் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டார். அன்று முதல் அவ்வீட்டில் சசியும் ஒரு உறுப்பினர். இன்று வரை அவனை யாரும் பிரித்து பார்த்ததில்லை. ஆரம்பத்தில் வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருந்தவனை, இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது, நீயும் எங்களுக்கு ஒரு வாரிசு என்ற வீட்டு பெரியவர் அவனையும் சக்தியுடன் பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைத்தார். இன்று சக்திக்கு தொழிலில் அவனுக்கு உதவியாக இருக்கின்றான். அவ்வீட்டில் சசிக்கும் அனைத்து உரிமைகளும் உண்டு. சக்தியை பார்த்ததும் சசி அசடு வழிய, உனக்கு எதுக்குடா இந்த பொழப்பு எனும் விதமாக சக்தி சசியை முறைத்தான். ஒண்ணுமில்லல, தங்கச்சி தனியா உன் அறைக்கு அனுப்பி வச்சுட்டு ஒரு அண்ணனா நான் எப்படி போறது, அதுதான் காவலுக்கு வெளியே நின்ன என சசி கூறினான். அப்படி தங்கச்சி மேல அக்கறை இருந்திருந்தா ஒரு பையனோட அறைக்கு அவளை அனுப்பி வச்சிருக்கவே கூடாது என்று சக்தி மேலும் ஏதோ கூற வருகையில் இடை புகுந்தாள் மதி. ஐயோ, உங்க பேச்சுவார்த்தையை அப்புறம் வச்சுக்கோங்க என சத்தமில்லாமல் கத்தியவள் சக்தியை நெருங்கி நின்று, வா ஓடி போலாம் என்றாள். என்ன? சசியும் சக்தியும் ஒன்றாக அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கதவை திறந்து விட்டதுக்கு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டையும் என்ன கோத்து விட்டுடுவா போலையே. சசி மனதோடு புலம்பினான். ஆனால் சக்திக்கு சசி அளவிற்கு பயம் இல்லை. நீ கிளம்பு என மதியை பார்த்து கூறியவன் அவள் அசையாது நிற்கவும் தானே கைப்பிடித்து இழுத்து சென்றான். அவர்கள் மேலிருந்து கீழே கூடத்திற்கு வரவும் வீட்டில் விளக்குகள் ஒளிர்ந்தன. பார்த்தால் மொத்த உறுப்பினர்களும் அங்கு கூடியிருந்தனர். என்ன நடக்குதுங்க? தாத்தாவின் கோபமான குரல் வீட்டை அதிர வைத்தது. போச்சு செத்தோம். மைண்ட் வாய்ஸோடு சசி அங்கிருந்து நகர பார்க்க, சக்தி சசியின் கால் மீது தன் கால் வைத்து அவன் நகர முடியாதபடி அழுத்தி இருந்தான். சசி அப்பாவியாக சக்தியின் முகத்தினை ஏறிட்டு பார்க்க, அவனோ தனக்கு ஒன்றும் தெரியாது என்ற ரீதியில் நின்றிருந்தான். ஆத்தி, அத்தனை பேரும் கொலவெறியோட நிக்கிறாங்களே. பயத்தில் எச்சிலை கூட்டி விழுங்கினான் சசி. என்ன பண்றது பிரதர், நீ பண்ணிருக்க வேலை அப்படி என்றவாறு சசியின் தோள் மீது சக்தியின் கரம் படிந்தது. சசி, என்னை விட்டுட என்பது போல் பார்க்க, அவனோ அவனின் முகத்தை தாத்தாவை நோக்கி திருப்பினான். அனைவரும் என்ன கேட்பதென்று தயங்கி நிற்க, தாத்தாவின் கரம் பற்றிய சக்தி, உண்மையிலே எனக்கு இவ இந்த நேரத்துல இங்க வருவான்னு தெரியாது தாத்தா. எப்பவும் நீங்க தலகுனியும்படியான செயலை என்னால செய்ய முடியாது என்றான். இந்த பெருசுங்க கொடுக்கற பில்டப்ல ஒன்னும் இல்லாத விஷயம் விஸ்வரூபம் எடுத்துடும் போல இருக்கே. என்ன மட்டும் காப்பாத்து ஆண்டவா. மனதில் புலம்பலோடு அவசரமாக வேண்டுதலையும் வைத்தான் சசி. உன்னுடைய வேண்டுதல் உடனடியா நிராகரிக்கப்படுகிறது மகனே. சசியின் காதில் கிசுகிசுத்தார் ஜானகி. என்னுடைய மைண்ட் வாய்ஸ் கூட கேக்குதா? சசி ஆச்சரியமாக அன்னையிடம் கேட்டான். எனக்கே கேக்குது, வாய மூடிட்டு நடக்கிறத கவனி என்று கடுகடுத்தான் சக்தி. என்னடா இது, ஆளாளுக்கு மிரட்டுறானுங்க என எண்ணிய சசி சக்தி சொல்லியதை செய்தான். சக்திக்கு தெரிந்து மதி இங்கு வந்திருக்க மாட்டாள் என்று தாத்தாவிற்கும் தெரியும். அதையே தன்னிடம் மன்னிப்பு வேண்டிய சக்தியிடமும் அவர் கூறினார். உன்னை எனக்கு தெரியும்ல, நீ உன் அண்ணா அளவுக்கு தைரியசாலி கிடையாதுன்னு மிக மிக அழுத்தமாக கூறினார். இங்க சக்தி பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு. இந்த பெருசு என்னத்துக்கு வெற்றி அண்ணாவை இழுக்குது? சசியின் மைண்ட் வாய்ஸை இந்த முறையும் சரியாக கேட்ச் செய்த ஜானகி அவனின் தொடையில் நறுக்கென்று கிள்ளி வைக்க, அனைவர் முன்னிலையிலும் வலியில் கத்த முடியாது சசி வாய் பொத்தி நின்றான். இப்படியே இருந்து புட்டா உனக்கு நல்லது என்று ஜானகி சிரித்துக்கொண்டே பிறர் கவனம் தங்கள் மேல் விழாதவாறு கூறினார். சசியும் மெல்ல சரியென்பதை போன்று தன் தலையை உருட்டினான். தாத்தா தன்னை தவறாக நினைக்கவில்லை என்பதில் சக்தி நிம்மதி அடைந்தான். மதி சேதுவை கெஞ்சலாக பார்க்க, இதுல நான் செய்யறதுக்கு ஒண்ணுமில்ல என சேது கைவிரித்தார். அவர்களின் பார்வை பரிமாற்றங்களை உணர்ந்து கொண்ட நல்லு, சசி, மதிய அவளோட வீட்டுல விட்டுட்டு வா. திருவிழாக்கு பிறகு மதிய பெண் கேட்டு வரத்தா சொல்லு. அப்படியே இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க பொண்ணு பாக்குற படலத்தை நிறுத்த சொல்லு என்றவர் தன் தந்தையின் முகத்தை ஏறிட்டார். அவர் தனக்கு இதில் சம்மதம் என்று கண்மூடி திறக்க, சக்தியை தவிர மொத்த குடும்பமும் மகிழ்ந்தது.
மதி சேதுவின் நண்பர் தங்கராசுவின் ஒரே மகள். அதே ஊரை சேர்ந்தவர். மதி வருட கணக்கில் எல்லாம் சக்தியை விரும்பவில்லை. வீட்டில் அவளின் திருமண பேச்சை எடுத்தபோது அவளது மனதில் தோன்றியது சக்தியின் முகம். அதனை தைரியமாக சக்தியிடம் சொல்லியும் விட்டாள். ஏற்கனவே வீட்டுல நடந்த பிரச்சனை போதாதுன்னு இது வேற என்று நினைத்த சக்தி, உனக்கு தைரியம் இருந்தா பெரியவங்க கிட்ட சொல்லு என்று அதிலிருந்து நழுவி விட்டான். ஆனால் அவள் சொல்லிய விதம் அவனுக்கு பிடித்தது. 2 மாதங்கள் சென்றதே தவிர சக்தி அவளுக்கு பிடி கொடுக்கவில்லை. இவனிடம் வேலைக்காகாது என நினைத்த மதி சேதுவிடம் சென்று, மாமா, எனக்கு வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்க. உங்க பையன் சக்தியை கட்டிக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. 2 வீட்லயும் நீங்க தானுங்க பேசணும் என்றவள் அவரின் சம்மதத்தை கூட கேட்காமல் ஓடிவிட்டாள். சேதுவிற்கும் மதியை தன் மகனுக்கு எடுக்க விருப்பம்தான். ஆனால் குடும்பம் இப்போது இருக்கும் நிலையில் அது முடியாதென்று அமைதி காக்க, விடிந்தால் மதிக்கு பூ வைக்க மாப்பிள்ளை வீட்டார் வருகின்றார்கள் என்ற நிலையில் வந்து நிற்கிறது. விடிந்தால் வந்து விடுவார்கள். கிராமங்களில் பூ வைத்து விட்டாலே திருமணம் முடிந்ததை போல் எண்ணுவர். அதன் பிறகு தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதாலேயே சக்தியின் முடிவு என்னவென்று தெரிந்து கொள்ள இந்த அர்த்த ராத்திரியில் அவன் அறைக்குள் தைரியமாக நுழைந்து விட்டாள். இன்னும் என்னடா இங்கவே நின்னுட்டு பராக்க பாத்துட்டு இருக்க? போய் வீட்டுல விட்டு போட்டு வேறசா வந்து சேரு. அப்படியே என் பெரிய மாவன் சொன்னதையும் தங்கராசு கிட்ட சொல்லிப்புடு. நல்லு கூறி சென்றது உண்மைதானா என புரியாமல் அப்படியே நின்றிருந்த சசி செண்பகம் பாட்டி குரலில் அடித்து பிடித்து மதியை கூட்டிக் கொண்டு வெளியேறினான். காவலன் 4. இருள் பிரிய துவங்கி இருந்தது. வெள்ளனவே எந்திரிச்சு வாசல்ல கோலம் போட சொன்னா, இந்த கழுத இன்னும் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு கிடக்கு. நாளைக்கு இவ வாழ போற இடத்துல எனக்கு தான் திட்டு விழும். அண்ணம் தன்னுடைய மகளை திட்டியவாறே கீழே இறங்கி வர, தனது நாத்தனாருக்கு பதிலாக வாசலில் கோலமிட்ட வாணி கோலமாவு அடங்கிய கிண்ணத்துடன் உள்ளே வந்தாள். இன்னைக்கும் நீயே போட்டுட்டியா ஆத்தா? இன்னைக்கு இந்த அமரிய பொண்ணு பார்க்க வராங்களே, சீக்கிரம் எழட்டும்னு நாளைக்கு நீதான் கோலம் போடணும்னு ரவைக்கே சொல்லி இருந்தேன். பார்த்தா அந்த கழுதை இன்னும் உறங்குது. அண்ணம் வாணியிடம் புலம்பியபடியே வீட்டில் உள்ள அனைவருக்கும் தேநீர் வார்த்தார். இந்தாத்தா, இத குடி. நான் உன் மாமனுக்கும் என் மாமனுக்கும் கொடுத்துட்டு வரேன் என்ற அண்ணம் வாணியின் கையில் தேநீர் குவளையை கொடுத்துவிட்டு கூடத்தை நோக்கி நகர்ந்தார். கூடத்தில் இவ்வீட்டின் மூத்த தலைமுறையான தங்கவேலுவும் அவரின் மகன் விநாயகம் அமர்ந்து அன்றைய ஊர் பேச்சில் நிகழப்போகும் திருவிழாவை பற்றி தங்கள் எடுத்து வைக்க நினைக்கும் கருத்துக்களை ஆலோசித்துக் கொண்டிருந்தனர். என்னதான் அண்ணோ, மாப்பிள்ள வீட்ல இருந்து எந்த பொழுதுக்கு வராங்க என்றபடி தங்கவேலுவின் மனைவி பஞ்சவர்ணம் அங்கு வந்தார். காலையிலேயே வராங்கன்னு சொன்னாங்க அத்த. மாமாருதான் இன்னைக்கு காலையிலேயே பஞ்சாயத்து இருக்கு, வெள்ளனவே முடிச்சா தகவல் சொல்றோம், இல்லனா நாளைக்கு வாங்கன்னு போன் போட்டு இப்பதான் சொன்னாரு என்றும் மாமியாரின் சொல்லுக்கு பணிந்து நடக்கும் அண்ணம் அவர் கேட்ட கேள்விக்கு நீண்ட விளக்கம் கொடுத்தார். பாட்டியின் சத்தம் கேட்டதும் எப்போதும் அவர் காலையில் நீராகார தண்ணீரைத்தான் பருகுவார் என்பதை இங்கு வந்த 9 மாதங்களில் தெரிந்து கொண்ட வாணி ஒரு சொம்பு நிறைய சாதம் ஊறிய தண்ணீரை அவர் முன் நீட்டினாள். என்ற ஒளியுடன் வாணியிடமிருந்து வாங்கியவர், என்னத்தா, உன் மருமவ என்ன காக்கா பிடிக்க பாக்குறாளாக்கும், அது மட்டும் நடக்காதுன்னு சொல்லி வை என தன் மருமகளிடம் கூறினார். பதிலுக்கு வாணியும் தன் கழுத்தை தோள்பட்டையில் வேகமாக நொடித்து காட்டியவள், இந்த வீராப்பெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் தான் பாக்குறேன். உங்க பேரை மட்டும் மாத்தலாகி வரட்டும், அடுத்த மாசமே உண்டாகி அடுத்த 10வது மாசம் உங்க கையாலேயே எனக்கு பிரசவம் பார்க்க வைக்கல, நான் பஞ்சவர்ணத்துக்கு பேத்தி இல்ல என்று சவால் விட்டாள். அதில் பஞ்சவர்ண பாட்டிதான் வாயடைத்து போனார். அண்ணன் மெல்ல வாய்ப்பொத்தி சிரிக்க தங்கவேலுவும் விநாயகமும் இது உனக்கு தேவையா என்ற ரீதியில் அவரை பார்த்தனர். இதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன், எத்தனை நாளைக்குதான் உன் கூடவே வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கிறது என்று பதிலடி கொடுத்து அனைவரின் வாயையும் மூட செய்தார். இந்தாடி, என் பேரன் கதிர் கூட போன்லயே குடும்பம் நடத்தாம சுருக்கா வேலைய மாத்தலாக்கிட்டு வர சொல்லு
அப்புறம் என்கிட்ட சவால் விடலாம் என்று வாணியை மீண்டும் பாட்டி வம்பிழுக்க, இதுகிட்ட வாய் கொடுத்தா மீள முடியாது என வாய்க்குள்ளே முணுமுணுத்த வாணி, என் போனு சத்தம் போடுற மாதிரி இருக்கு பாட்டி என அங்கிருந்து நகர்ந்தாள். புள்ள விவரமாதான் இருக்கு. தங்கவேலு தன் மகன் காதில் கிசுகிசுக்க, ஏன் விவரமெல்லாம் இந்த காலத்து பொண்டுகளுக்கு வராதப்பு என பதிலளித்து அந்த வயதிலும் தனக்கு காது நன்றாக கேட்பதை உறுதிப்படுத்தினார் பஞ்சு. ஐயா, பஞ்சாயத்துக்கு சொல்லி அனுப்புனாங்க, போயிட்டு வந்துடலாங்களா? நல்லு தன் தந்தையை வினவினார். அந்நேரம் அங்கு வந்த சேதுராமன், இந்த முறையாவது பஞ்சாயத்துல 2 தரப்பு ஆளுங்களும் அடிச்சுக்கிடாம பாத்துக்கணுங்க ஐயா என்றார். அது எப்படி அமைதியா வர்றது? இந்த திருவிழாவால தானே பரம்பரையா பிரச்சனையே. அவனுங்க கை நீட்டினா நம்மளும் கை நீட்டி ஆகணும் என்று தனது முறுக்கு மீசையை நீவி விட்டபடி கூறிய வெங்கடாச்சலம், போவோம்டா என்றவாறு முன்னே நடக்க நல்லுவும் சேதுவும் அவரை பின்தொடர்ந்தனர். சேது வீட்டு வாயிலை கடக்கும் போது சசியை ஒரு பார்வை பார்க்க, அவனோ அவரின் கேள்வியை உணர்ந்து கண்களை மூடி திறந்து பதிலளித்தான். வெங்கடாச்சலமும் தங்கவேலுவும் தான் ஊரின் பெரிய தலக்கட்டுகள். ஒரே சாதிக்குள்ளே இருவேறு உட்பிரிவினர். எத்தனை தலைமுறைக்கு முன்னர் இவர்களுக்குள் பகைமை ஏற்பட்டதோ ஒருவருக்கும் தெரியாது. ஏன் வெங்கடாச்சலம் தங்கவேலுவிற்கே தெரியாது. அவரது தந்தையர் முட்டிக் கொண்டதை பார்த்து வளர்ந்ததால் இவர்களும் இவர்களுக்கு அடுத்த தலைமுறையும் எதிர்த்து நிற்கின்றனர். ஆனால் இன்றைய தலைமுறையான வெற்றியும் கதிரும் குடும்ப பரம்பரை பகையை மறந்து தங்கள் நட்புக்குள் பிணைந்து கொண்டனர். இரு குடும்பத்தினரும் தங்களது உட்பிரிவினை ஒன்று சேர்த்து தாம்தான் என்று ஊரை அப்பப்போ இரண்டாக்கி கொண்டிருக்கின்றனர். ஒரே சாதியாக இருப்பினும் இவர்களுக்குள் பகைமை ஏற்பட காரணம் செல்லியம்மன் கோவில் திருவிழாதான். ஊரே ஒன்று கூடி இழுக்க வேண்டிய தேரினை நான் தான் பெரியவன் என்ற வார்த்தை முட்டிக்கொள்ள வைத்தது. நல்லுவின் தாத்தாவும் விநாயகத்தின் தாத்தாவும் தான் இதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடித்தனர். ஒருமுறை நாங்கள் தேர் திருவிழாவை நடத்தி வைத்தால் அடுத்த முறை நீங்கள் நடத்தி வையுங்கள் என்பதுதான் அந்த தீர்வு. அப்போது கூட இரு கூட்டமும் ஒன்றாக நின்று நடத்துவோம் என்று ஒருவர் கூட பேசவில்லை. இன்று வரை அப்படியேதான் தொடர்கிறது. சரி, அப்படியாவது திருவிழா ஒழுங்காக நடைபெறுகிறதா என்றால் அதுவும் கிடையாது. வெங்கடாச்சலத்தின் முறை வந்தால் தங்கவேலுவின் ஆட்கள் வேண்டுமென்றே திருவிழாவில் பிரச்சனைகளை கிளப்பி விடுவர். தங்கவேலு முறை என்றால் சொல்லவும் வேண்டுமா? வெங்கடாச்சலத்தின் ஆட்கள் செய்யும் ரகளையில் திருவிழா பூமி இரத்த பூமி ஆகிவிடும். இன்று வரை இந்த பிரச்சனை அப்படியேதான் உள்ளது. ஒருமுறை திருவிழாவில் இரு தரப்பினரும் அடித்துக்கொண்டு தேர் இழுப்பது பாதியிலேயே நின்று தேர் கோவிலுக்குள் செல்லாமல் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஊரின் நடுவிலேயே நின்றிருந்தது. மாவட்ட ஆட்சியர் தலையிட்டால் மீண்டும் கோவிலுக்கு சென்ற நிகழ்வை பார்த்த வெற்றி தன் தலைமுறையிலாவது இந்த பகை ஒழிய வேண்டுமென நினைத்து தானாகவே சென்று கதிருடன் நட்பினை ஏற்படுத்தி கொண்டான். அவர்களது நட்பில் இதுநாள் வரை சிறு சுணக்கம் கூட வந்ததில்லை. அந்த அளவிற்கு இருவரும் தங்களது நட்பினை மதித்தனர். இப்படி ஒரே ஊர் ஒரே சாதியினர் உட்பிரிவினை வைத்து காலம் காலமாக சண்டையிட்டுக் கொள்ள இரு எதிரி வீட்டு பிள்ளைகள் காதலில் விழுந்தனர். கதிர் தன் தங்கை வாணியை விரும்புகிறான் என்று வெற்றிக்கு தெரியும். ஆனால் கதிர் சொல்லாததால் அவனும் தெரிந்ததை போல் காட்டிக்கொள்ளவில்லை. வெற்றிக்கு வாணியும் காதலிக்கிறாள் என்பது தெரியாது. கதிர் மட்டுமே ஒருதலையாக காதலிக்கிறான் என்றே நினைத்திருக்க, வீட்டில் வாணிக்கு திருமண ஏற்பாடுகள் முடிந்து விடிந்தால் திருமணம் என்கிற நிலையில் கதிர் தன் காதலை வெற்றியிடம் தெரிவித்தான். வாணிக்கும் கதிரின் மீது காதல் இருந்திருந்தால் தன் தங்கை இவ்வளவு தூரம் இத்திருமணத்தை கொண்டு வந்திருக்க மாட்டாள் என்று எண்ணி, வாணி உன்னை விரும்பாத போது என்னால என்ன செய்ய முடியும்டா? ஒரு அண்ணனா அவ பக்கம்தான் என்னால நிக்க முடியும் என்று வெற்றி கூற, இவ்வார்த்தையை மறந்து விடாதே என்ற கதிர் வாணியும் என்னை நேசிக்கிறாள் என கூறி வெற்றிக்கு அதிர்ச்சி அளித்தான். விடிந்தால் திருமணம் என்கிற நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் வெற்றி விழித்திருக்க, வாணி இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்றான் கதிர். ஆமாண்டா, இருக்கிற நேரத்தை எல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து சொல்லு.
அவ இல்லனா நான் இல்லன்னு வசனமா பேசுற. அப்படியே வர கோபத்துக்கு அடிச்சன்னு வெய்யி, செவிலு கிழிஞ்சிரும். வெற்றி கோபத்தில் வெடித்தான். ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக பகை. நம்மளாவது பகை இல்லாம வாழணும்னு நினைச்சா அதுக்கும் ஆப்படிக்கிற. நல்லா நடுவுல பாத்துதாண்டா நீ ஆப்படிச்சிருக்க என்ற வெற்றி, நீ ஊர் எல்லையில இருக்கிற ஐயனார் கோயிலுக்கு போ, நான் வரேன் என கூறி கதிரை அனுப்பி வைத்தான். கதிர் சென்று கோவிலில் காத்திருக்க 1 மணி நேரம் கழித்து தன் தங்கை வாணியுடன் வெற்றி வந்து சேர்ந்தான். வாணி கண்களில் கண்ணீர் இறங்கிக் கொண்டிருந்தது. தங்கை அழுவதைக் கண்டு வெற்றி முறைக்க, இது தப்பில்லையா அண்ணா என கேட்டிருந்தாள் வாணி. உன் ஆசைய புதைச்சிட்டு இன்னொருத்தனுக்கு கழுத்த நீட்ட சம்மதிச்சு அங்கவே உட்கார்ந்திருந்த பாத்தியா, அதுதான் தப்பு என்ற வெற்றி கதிரிடம் திரும்பி, நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல உனக்கும் வாணிக்கும் பதிவு திருமணம் செய்ய எல்லாம் தயார் செஞ்சுட்டேன். மூர்த்தி அண்ணா கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை அழைச்சிட்டு போக வந்துடுவாரு. மத்ததையெல்லாம் அவர் பாத்துப்பாரு என்று வெற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மூர்த்தி அங்கு வந்து சேர, அவருடன் தங்கையையும் நண்பனையும் அனுப்பி வைத்தவன் சத்தம் இல்லாமல் மண்டபத்திற்கு வந்து உறங்கிக் கொண்டிருப்பதை போல் நடிக்க துவங்கினான். அதிகாலையில் மணமகளை தயார் செய்ய கண் விழித்த ஜானகி, ஐயோ என்று பதறியடித்து, பொண்ணு காணலையே என்கிற கேவலுடன் மண்டபத்தை 2ஆக்கி கொண்டிருக்க, அப்போதுதான் சத்தம் கேட்டு வருவதை போல் வெளிவந்தான் வெற்றி. ஒன்றும் தெரியாததை போன்று ஜானகிக்கு வெற்றி ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்க, வீட்டின் மற்ற ஆண்கள் வாணியை தேடி அலைந்தனர். வாணி யாருடனோ சென்றிருப்பாள் என்பதை அவர்கள் யாரும் நினைக்க கூட இல்லை. தன்னை அசிங்கப்படுத்துவதற்காக தங்கவேலு குடும்பம்தான் தன் மகளை கடத்தி இருக்க வேண்டும் என்று அவ்வீட்டினரிடம் சண்டைக்கு செல்ல 2 ஆட்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது. ஊர் பஞ்சாயத்து ஒன்று கூடியது. 2 தரப்பினரும் வாணியை மையமாக வைத்து இதுநாள் வரை தீராத அனைத்து பிரச்சனைகளையும் பட்டியலிட்டு சண்டையிட்டுக் கொண்டிருக்க, நடப்பதை வெற்றி அமைதியாக பார்த்திருந்தான். அவனின் அமைதியை கவனித்த நல்லுவிற்கு ஏதோ புரிய நாட்டாமையிடம் பஞ்சாயத்தினை அமைதிப்படுத்த கூறினார். நாட்டாமையும் 2 தரப்பினரையும் அமைதிப்படுத்த தன்னால் முடிந்தளவிற்கு முயற்சித்து முடியாமல் போக அமைதியாக அமர்ந்து விட்டார். இப்ப எங்க பொண்ணு வரலனா உங்க ஆளுங்க எவனோ வீடு போய் சேர மாட்டீங்க. சேது மகள் காணவில்லை என்கிற தவிப்பில் ஏகத்துக்கும் எகிரினார். நீ கை வச்சா சும்மா பாத்துக்கிட்டு இருக்க, நாங்க ஒன்னும் சொம்ப பசங்க இல்லடா. தங்கவேலு தரப்பு கூட்டத்தில் ஒருவன் சத்தமிட, வெற்றி பார்த்த பார்வையில் அவன் கப்சிப் என்றானான். உங்க வீட்டு பொண்ணு காணாம போயிருந்தா இப்படிதான் கத்திக்கிட்டு கிடப்பீங்களா? அதேதான், எங்க பொண்ணுங்களாம் உங்க பக்க பொண்ணுங்க மாதிரி வீட்டை விட்டு ஓடி போகலையே. அவன் கூறி முடிப்பதற்குள் வெற்றி உதைத்த உதையில் 10 அடி தள்ளி சென்று விழுந்தான். வெற்றி அடித்ததில் பாதி கூட்டம் அமைதியாகிவிட சில அரைவேக்காடுகள் மட்டும் சலம்பிக் கொண்டிருந்தனர். அவர்களில் தங்கள் பக்க ஆட்களை சக்தியும் சசியும் முடிந்தளவிற்கு அடக்க முயற்சித்துக் கொண்டிருக்க, யாரும் யாருடைய பேச்சினையும் கேட்பதாக தெரியவில்லை. கொஞ்ச நேரம் பேசி கத்திவிட்டு அமைதியாகி விடுவர் என்று வெற்றி நினைக்க, நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்றது. நல்லு வெற்றியை அர்த்தம் பொதிந்த பார்வை பார்க்க, தன் தந்தை தன்னை மோப்பம் பிடித்து விட்டார் என்று புரிந்து கொண்ட வெற்றி 2 தரப்பினருக்கும் நடுநாயகமாக வந்து நின்று தோரணையாக தனது மீசையினை முறுக்கிவிட்டான். வெற்றியின் இச்செயலுக்கு பின்னால் இருக்கும் ஆபத்தை பலமுறை நேரில் கண்டிருப்பதால் ஒட்டுமொத்த கூட்டமும் அமைதியாகியது. இத முன்னமே செஞ்சிருக்கலாம் என்று நாட்டாமை செல்லசாமி வெற்றியினை பார்க்க, அவன் தன் முகத்தில் தோன்றிய விஷம புன்னகையை இதழ்கடையில் ஒலித்தான். இப்படி தோரணையா நின்னுக்கிட்டு பவுசு காட்டனா ஓடி போன பொண்ணு முன்ன வந்து நிக்குமோ? குரல் வந்த திசையில் சட்டென பார்வையை திருப்பிய வெற்றி, ஓடி போன பொண்ணு வந்து நிக்காது, நான் அனுப்பி வச்ச ஏன் தங்கச்சி வந்து நிக்கும். வெற்றி சொல்லி முடிக்கவும் மூர்த்தியுடன் கதிர் மற்றும் வாணி மணக்கோலத்தில் வந்திறங்கினர். வெற்றி சொல்லியதிலேயே நல்லுவும் சேதுவும் அதிர்ந்து நிற்க, தங்கள் மகள் எதிரி வீட்டு பையனை மனம் முடித்திருக்கின்றாள் என்ற காட்சி அவர்களை உறைய செய்தது. சக்தியும் சசியும் வெற்றி செய்தால்
சரியாகத்தான் இருக்கும் என்று இதில் தலையிடாது அமைதியாகினர். கோபத்தில் ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்த தன் தாத்தா மற்றும் விநாயகத்திடம் சென்ற கதிர், எனக்கு வேற வழி தெரியலங்க என்க, என்னிடமாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே என்று ஆதங்கத்தோடு கூறிய விநாயகம் இருக்கையில் தொப்பென்று அமர்ந்தார். இந்த கல்யாணத்தை எங்களால ஏத்துக்கிட முடியாது, நல்லுவின் பக்கம் இருந்து ஒரு பெருசு கூறியது. இது பொண்ணு சம்பந்தப்பட்ட விடயம்டா, கொஞ்சம் மதியா பேசுங்க. அண்ணங்காரனே தங்கச்சிய ஓடி போக வச்சுட்டு நம்மள மோத விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஏய், யார பார்த்து என்ன சொல்ற? சக்தி எகிரினான். உண்மையதானே சொல்றோம், அததான் அவனே ஒத்துக்கிட்டானே. ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசிக்கொண்டே செல்ல, இவங்க கல்யாணம் செல்லாதுன்னு தீர்ப்பு சொல்லுங்க என்று கதிர் பக்க ஆட்கள் நாட்டாமையை மிரட்டி கொண்டிருந்தனர். இம்புட்டு நேரம் பொண்ணோட வாழ்க்கைன்னு பேசிய வாயெல்லாம் இப்போ பையன் வீட்டு பவுசு காட்டுறீங்களோ? தன் வீட்டு விடயம் ஊரறிய அனைவரது வாயிலும் அறைப்படுவது பிடிக்காத நல்லு தன் குடும்பத்தினரை அழைத்து கொண்டு பஞ்சாயத்தை விட்டு வெளியேறினார். என்னப்பா இப்படி பிராது கொடுத்தவங்களே, ஒன்னும் சொல்லாது கிளம்புனா இங்க பெரிய ஆளுங்கன்னு நாங்க எதுக்கு உட்கார்ந்துருக்கோம் என்று ஒரு பெருசு கேள்வி கேட்டது. மெல்ல நின்று திரும்பிய சேதுராமன், எனக்கு பொண்ணே பொறக்கலங்க, பிறந்திருந்தாதானே கல்யாண ஏற்பாடு பண்ணிருப்பேன், காணாம போச்சுன்னு பஞ்சாயத்துல முறையிட்டு இருப்பேன் என்றவர் தன் மகளை திரும்பியும் பாராது சென்று விட்டார். வாணி விக்கித்து நிற்க கதிர் ஆதரவாக தன் மனைவியின் கரம் கோர்த்தான். பொண்ணுக்கு துணையா இங்க நீ மட்டும்தான் இருக்க, நீயே ஒரு போலீஸு, உனக்கே என்ன முடிவெடுக்கணும்னு தெரியும், இப்ப நாங்க என்ன செய்யட்டும்? பெரிய தலையில் ஒன்று வெற்றியை கேட்டது. என் தங்கையும் கதிரும் மேஜர், சட்டப்படி அவங்க விருப்பப்படி திருமணம் செஞ்சுக்க அவங்களுக்கு உரிமை உண்டு. இதுல ஏன் முடிவுன்னு தனியா எதுவும் கிடையாது. என் தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும்னு தான் அவளை நான் கதிரோட அனுப்பி வச்சேன். இப்ப முடிவெடுக்க வேண்டியது கதிர் குடும்பம்தான். தன் கருத்து அவ்வளவுதான் என்பதை போல் வெற்றி தங்கவேலுவையும் விநாயகத்தையும் பார்த்தான். எங்க பையன் பேர்லயும் தப்பு இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னுக்கு கேட்டிருந்தா கண்டிப்பா ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம். ஆனா இப்போ ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். எனக்கும் ஒரு பொண்ணு இருக்காளே, இன்னைக்கு இந்த பொண்ணு விடயத்துல நான் எடுக்கிற முடிவு நாளைக்கு ஏமாவ வாழ்க்கைய பாதிச்சிடக் கூடாதே என்ற விநாயகம் தன் தந்தையை, நான் பேசினது சரிதாங்களே என்று கேட்க, தங்கவேலு கதிரிடம், அந்த புள்ளைய வீட்டுக்கிட்டா என்றதோடு அங்கு அவ்வளவு நேரம் நடந்து கொண்டிருந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். கூட்டம் மெல்ல கலைந்தது. வெற்றி அதுவரை இழுத்து பிடித்து வைத்திருந்த தன் மூச்சினை வெளியேற்றி தன்னை ஆசுவாசப்படுத்தினான். கதிருக்கும் முட்டிக் கொண்டிருந்த மூச்சு காற்று சீரானது. என்னதான் கதிரின் குடும்பம் வாணியை ஏற்றுக்கொண்டாலும் முதலில் அவளை தள்ளிதான் வைத்திருந்தனர். நாட்கள் நகர நடந்தவற்றை மறந்து தன் மகனின் மனைவி என்கிற கண்ணோட்டத்தில் வாணியை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் பஞ்சவர்ணம் பாட்டிக்கு அவளிடத்தில் சிறு சுணக்கமும் இருக்கிறது. அது எப்போதாவது விளையாட்டாக எட்டி பார்க்கும். பஞ்சாயத்திலிருந்து வீட்டிற்கு வந்த வெற்றி யாருக்கும் தன்னிலை விளக்கம் கொடுக்க முற்படவில்லை. அவனை பொறுத்தவரை அவன் செய்தது சரியே. கூடத்தின் நடுவில் வந்து நின்றவனை நல்லு பிடித்து கொண்டார். காவலன் 5. பஞ்சாயத்திலிருந்து வீட்டிற்கு வந்த வெற்றி யாருக்கும் தன்னிலை விளக்கம் கொடுக்க முற்படவில்லை. அவனை பொறுத்தவரை அவன் செய்தது சரியே. கூடத்தின் நடுவில் வந்து நின்றவனை நல்லு பிடித்து கொண்டார். நீ அந்த விநாயகம் அவனோட சுத்திட்டு திரியறேன்னு தெரிஞ்ச அன்னைக்கே உன்னை கண்டிச்சிருக்கணும். பண்ணாம விட்டது எங்க தப்புதான். எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே வெற்றி. சேது, அவங்கிட்ட என்னடா நீ தன்மையா இருங்குற? அதான் பெரிய போலீஸு, பெரிய வேலை செஞ்சு நம்ம மானத்தை பறக்க விட்டாரே. நல்லு, உன் பேச்சுக்கு மறுவார்த்தை யாரோ இங்க பேசுனது இல்லன்னு எங்க கிட்ட சொல்லாம பெரிய விடயமெல்லாம் செஞ்சிருக்கீங்க. அம்புட்டு பெரிய ஆளாகிட்டீங்களோ? கேட்டது வெங்கடாச்சலம். வெற்றி என்ன செஞ்சிட்டாருன்னு எல்லாரும் இப்படி பேசுறீங்க? கேட்ட சக்தி அவன் மேற்கொண்டு ஏதோ கேட்க வருகையில் வேண்டாம் என்று பார்வையாலேயே தடுத்திருந்தான் வெற்றி. ஏராசா, நம்ம கௌரவத்தை விட உன் கூட்டாளி உனக்கு முக்கியமா போயிட்டானா என்று செண்பகம் பாட்டி வீட்டின் ஒரே பெண் வாரிசு இப்படி செய்து விட்டாலே என்கிற குமுறலோடு வினவினார். இப்ப என்ன தப்பு நடந்து போச்சுன்னு ஆளாளுக்கு கேள்வி கேக்குறீங்க? வெற்றி சினந்தான்.
என் தங்கச்சி காலம் முழுக்க ஒருத்தனை மனசுல சுமந்துக்கிட்டு கட்னவனோடு வாழ முடியாம வருத்தப்பட்டு நிக்க கூடாதுன்னு தான் இத பண்ண. வாணி வாழ்க்கைதான் எனக்கு முக்கியமா பட்டுச்சு. கதிரும் எனக்கு ரொம்பவே முக்கியம்தான். செண்பகம் பாட்டி கேட்டதற்கு முறைப்பாக விளக்கம் அளித்தான் வெற்றி. நீ பண்ணது தப்புன்னு உனக்கு புரியவே இல்லல்ல. நம்ம குடும்பத்துக்கு நீ பண்ணது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமாடா. இவ்வளவு நாள் உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ கர்வமா இருக்கும். இப்போ தங்கச்சிய ஒருத்தனோட அனுப்பி வச்சுட்டான்னு எவனாவது என் காதுபடவே சொல்லிடுவானோன்னு பயந்து வருதுடா என்றார் நல்லு. அப்பா, என்னடா நான் சொல்லும் போதே கஷ்டமா இருக்குதோ? பஞ்சாயத்துல எவனோ ஒருத்த முன்னாடி நிக்கும் போது எங்களுக்கும் அப்படிதான் இருந்தது. சில நொடி மௌனத்திற்கு பிறகு கரகரத்த தன் தொண்டையை செருமி சரி செய்த நல்லு, எனக்கு உன்னை இப்ப பாக்கும்போது நீ எங்க முதுகுல குத்தன மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு நீ இங்க இருக்காத, வீட்டை விட்டு கிளம்பு என்ற நல்லு அடுத்த நொடி அங்கு நிற்கவில்லை. நல்லு மனதார கூறவில்லை என்றாலும் இப்போதைய சூழலில் தன்னை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு கோபம் அதிகரிக்கத்தான் செய்யும். இவர்களும் அனைத்தும் புரிந்து பகை நீங்கி வாழும் காலம் வரும். அதுவரை பொறுமையாகத்தான் இவர்களை கையாள வேண்டும் என நினைத்த வெற்றி மௌனமாக வீட்டை விட்டு வெளியேறினான். நல்லு கிளம்பு என சொல்லியதை கூட தான் செய்த தவறாக பார்ப்பதால் அது அவர் கொடுத்த தண்டனை என்று ஏற்றுக்கொண்டவனால் வீட்டை விட்டு வெளியேறும் போது யாரும் வந்து செல்லாதே என்று ஒரு வார்த்தை கூட சொல்லாததே வெற்றிக்கு அதிகம் வலித்தது. ஆனாலும் அந்நிலையிலும் கதிருடன் வாணியை சேர்த்து வைத்தது சரி என்றுதான் நினைத்தான். சக்தியும் வாசுவும் தான் பெரியவர்கள் பேச்சை மீறி வெற்றியை தடுக்க முடியாது தவித்து நின்றனர். விடிந்தால் வாணிக்கு வேறொருவருடன் திருமணம் என்கிற நிலையில் அவள் விரும்பிய கதிருடன் சேர்த்து வைக்க எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று மனதோடு கூறிக்கொண்ட வெற்றி காவலர் குடியிருப்பில் தனித்திருக்க பழகி கொண்டான். ஏற்கனவே திருவிழாவை வைத்து காலம் காலமாக பகைமை பாராட்டும் இரு பிரிவினரும் வாணி கதிர் திருமணத்திற்கு பின்னர் உப்பு சப்பில்லா விடயத்திற்கு கூட நன்கு மோதிக்கொள்ள துவங்கினர். இந்நிலையில் மீண்டும் திருவிழா நடைபெறுவதை பற்றி முடிவெடுக்க பஞ்சாயத்தில் அனைவரும் கூடியுள்ளனர். நல்ல உறக்கத்திலிருந்த கதிரின் அலைபேசி தனது இருப்பை உணர்த்த அதன் சினுங்கல் ஒளியிலேயே அழைத்தது யாரென தெரிய இமைகளை முற்றும் பிரிக்காது அலைபேசியை ஏற்று காதில் வைத்தான். சொல்லுங்க மேடம், புருஷன் ஞாபகம் இப்பதான் வந்தது போல இருக்கே. உனக்கு இப்ப கூட பொண்டாட்டி ஞாபகம் வரலையே, நானா கூப்பிட்டாதான் பேசுவ. அப்படிலாம் இல்லடி, மாமா ரொம்ப பிஸி தெரியுமா? ஆமா ஆமா, ராவுல யானை கூட டூயட் ஆடி ரொம்பதான் பிஸி. அது உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ராத்திரில காட்டுல உலாத்திரியா நீ? ஏதோ நீ ஆசைப்பட்டு கிடைச்ச வேலையாச்சேன்னு விட்டு வச்சா ரொம்ப பண்ற நீ. என் குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு உன்னை மட்டுமே நம்பி இங்க உட்கார்ந்துருக்கேன். உனக்கு ஒண்ணுனா நான் என்ன மாமா செய்வேன்? வாணி தைரியமான பெண்தான். அவளின் வேலை அவளுக்கு மேலும் தைரியத்தை கொடுத்தது. அந்த தைரியம் எல்லாம் கதிரிடத்தில் மட்டும் காணாமல் போய்விடும். வாணியின் திடீர் அழுகையில், ஏய் அழுவாதடி, எனக்கு ஒண்ணுமில்ல. ராத்திரி உன் அண்ணன் விட்ட டோஸே 10 நாளைக்கு போதும், நீ ஆரம்பிக்காத. மனைவியின் மீது உயிரே வைத்திருப்பதனால் அவளின் கலக்கத்தை தாங்க முடியவில்லை. வெற்றி திட்டியிருக்கிறான் என்றதுமே வாணி அமைதியாகிவிட்டாள். கதிர் மீது வெற்றி வைத்திருக்கும் அக்கறைக்கு முன்னால் கதிரின் மனைவியாகிய தன்னாலே போட்டி போட முடியாதென்று அவளுக்கு தெரியும். சரி, அண்ணா கிட்ட டோஸ் வாங்கியிருக்குன்னு சொல்றதுனால சும்மா விடுறேன் என்றவள் அவனை அழைத்ததற்கான காரணத்தை கூறினாள். காலையில் அவள் எழுந்தது முதல் பாட்டியிடம் நடைபெற்ற உரையாடல் வரை கூறியவள், பஞ்சாயத்துக்கு அண்ணன் வருமா என கேட்டாள். நீயே அவனுக்கு போன் போட்டு கேட்க வேண்டியதுன? என்னவோ தங்கச்சி ஆசைப்பட்டேன்னு கட்டி கொடுத்ததோட ஆச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறதே இல்ல. வாணியின் குரலில் ஆதங்கம் இருந்தது. இதுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாது கதிர் அமைதி காத்தான். சில நொடி விசும்பலுக்கு பிறகு, திருமணமாகிய 9 மாதங்களில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கேட்கும் அதே கேள்வியை கணவனிடத்தில் கேட்டாள் வாணி. அண்ணாக்கும் நம்ம கல்யாணத்துல விருப்பம் இல்லையா மாமா? நான் ஆசைப்பட்டேன்னு சேர்த்து வச்சுதா, அதான் என்கிட்ட பேச மாட்டாங்கதா? கதிருக்கு தன் முன்னால் இருக்கும் சுவற்றில் முட்டிக்கொள்ளலாம் போலிருந்தது. அடியே, எத்தனை தரம்படி சொல்றது? நம்ம குடும்ப ஆளுவையெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கும் போது நான் மட்டும் எப்படி பேசுறதுன்னு பேசாம இருக்கான். உடனே அவன் தானே கல்யாணம் பண்ணி வச்சான்னு ஆரம்பிக்காத.
உன் அண்ணனை புரிஞ்சுக்கோடி, ஆயாசமாக கூறினான் கதிர். உங்ககிட்ட மட்டும் பேசுறாங்க, உன்னோட ஒரே இம்சடி. புருஷன் பக்கத்துல இல்லையே, அவனோட பேசும்போதாவது கிளுகிளுப்பா 4 வார்த்தை பேசுவோம்னு பேசுறியா? சை என்று அழுத்து கொண்ட கதிர், வெற்றி கிட்ட நீ காதலிச்சத சொல்லலன்னு தான் கோவம், அதான் பேசாம இருக்கான், போதுமா என்றான். அவன் காதலிக்கிறத மட்டும் நம்ம கிட்ட சொல்லிட்டா செய்யறான், நானும் அவன் கிட்ட இனி பேச மாட்டேன். வெற்றி யாரையோ காதலிக்கிறான் என்று வாணிக்கு தெரியும். ஆனால் கதிருக்கு அவன் விரும்பும் பெண் யாரென்றும் தெரியும். இருப்பினும் வெற்றியே இன்னும் தன்னிடம் உறுதியாக சொல்லாத போது தனது கணிப்பு தவறாக வாய்ப்பிருக்கு என்பதால் அப்பெண் யார் என்று மனைவியிடத்தில் கூட சொல்லாமல் இருக்கின்றான். நீ பேசாம போ, அவன் காதலிக்கிறது உண்மையானு சரியா இன்னும் தெரியாம நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்காத, ஆளை விடுத்தாயே, வேலைக்கு போகணும் என்ற கதிர் வாணி மேலும் ஏதேனும் கேட்பதற்குள் அழைப்பை துண்டித்திருந்தான். அடுத்த நொடி குளியலறைக்குள் புகுந்தவன் மிடுக்காய் கிளம்பி அலுவலகம் புறப்பட்டான். செல்லும் வழியில் நேற்றிரவு சந்தேகத்துடன் இறங்கி நோட்டமிட்ட இடத்தில் வண்டியை நிறுத்தி நின்று நிதானமாக கவனிக்க தொடங்கினான். காவலர் குடியிருப்பு பகுதியில் வெற்றியின் வீட்டின் முன்பு மூர்த்தி நின்றிருந்தார். வெற்றியின் வாகன ஓட்டியும் மூர்த்திதான். சீருடையின்றி வெளியில் வந்த வெற்றியை கேள்வியாய் நோக்கினார் மூர்த்தி. சாரின, உங்களை காலையில வர வேண்டாம்னு சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சொந்த விடயமா ஊருக்கு போறேன, நீங்க ஸ்டேஷன் போங்க என்றவன் தனது இரும்பு குதிரையை உதைத்து கிளம்பினான். அது காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து அவனது கைகளில் பறந்தது. என்னதான் விரலினை அழுத்தி வண்டியை இயங்க செய்தாலும் காலினால் அதனின் கிக்கரை உதைக்கும் போது வரும் கெத்து, அதுவும் வெற்றிக்கு தனியானதொரு தோரணையை கொடுத்தது. மா, கொல்லைப்புறத்தில் தொழுவத்தில் கட்டியிருந்த பசு கத்தியது. அல்ல, யாரோ அவ்வீட்டின் உறுப்பினர்களில் ஒருவரை அழைத்தது. அவ்வளவு நேரம் தனது அன்னை காட்டு கத்தலாக கத்தியும் மெத்தையை விட்டு இறங்காதவள் மாட்டின் அழைப்பிற்கு வாரி சுருட்டி கொண்டு தொழுவத்தை நோக்கி ஓடினாள் அமரி. எதிரில் வந்த தனது பாட்டியோ தான் மோதி சென்ற அண்ணியோ அவளின் கருத்தில் பதியவில்லை. அவளின் கவனம் முழுக்க மாட்டின் மீதே இருந்தது. அதுவரை கத்திக் கொண்டிருந்த மாடும் அமரியை கண்டதும் தனது முன் கால்களை தரையில் தேய்த்து நீண்ட வாளினால் வயிற்று பகுதியில் அடித்து அமரியின் முன் தன் தலையை ஆட்டி தன்னுடைய அன்பை வெளிக்காட்டியது. மன்னிச்சுக்கோ செவப்பி, கொஞ்சம் அசந்து தூங்கிட்ட, கோவிச்சுக்காத. உனக்கு இன்னைக்கு பருத்தி கொட்ட ஒரு கை சேர அதிகமா போடுறேன். தனது எசமானியின் சமாதானத்தை அந்த 4 கால் ஜீவன் ஏற்றுக்கொண்டதோ தன் கழுத்தில் தொங்கும் மணிகள் கிண்கிணிக்க மா என்றழைத்து அவளின் உடன்படுக்கைக்கு சம்மதம் வழங்கியது. எப்ப பாரு தூங்க வேண்டியது, இல்லனா அந்த வாயில்லா ஜீவன் கிட்ட மல்லுக்கு நிக்க வேண்டியது. தனது முதுகுக்கு பின்னால் ஒலித்த அன்னையின் குரலில் திரும்பி பார்த்தவள் முன்னால் தொங்கிக் கொண்டிருந்த நீண்ட பின்னலை பின்னால் தூக்கி போட்டு பாவாடையை இடுப்பில் ஏற்றி சொருகி பழுது நீர் தொட்டியில் புண்ணாக்கு மற்றும் மாட்டிடம் சொல்லியது போலவே நிறைய பருத்தி கொட்டைகளையும் போட்டு கலக்க ஆரம்பித்தாள். கலக்கும் போது கைகளில் தட்டுப்பட்ட கட்டிகளை எடுத்து தனக்கு பின்னால் வீசினாள். ஏண்டி, உன்னை இன்னைக்கு வெள்ளனவே எந்திரிக்க சொன்னேன்ல. அமரியிடம் எந்த பதிலும் இல்லை. அவள் கவனம் முழுவதும் செவப்பி மற்றும் பழுது நீரை கலக்குவதிலுமே இருந்தது. ஏய், இந்தாடி மேல விழுகுது, புண்ணாக்கு கட்டிய தூக்கி போடாம அதிலே கரைச்சு விடுடி. நான் சொல்றது உன் காதல்ல விழுகுதா இல்லையாடி? அவள் வீசிய அனைத்தும் அன்னத்தின் மேல் அபிஷேகமென விழுந்தது. தொட்டி முழுக்க இருந்த நீரினை செவப்பி அருந்திய பின்னரே அமரி நிமிர்ந்தாள். சாவகாசமாக திரும்பியவள் அவர் இருந்த கோலம் கண்டு அதிர்ந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாது, கூப்பிட்டியம்மா என்று அப்பாவையாக வினவ அன்னம் காலியானார். ஐயோ, ரொம்ப வெறுப்பேத்திட்டமோ மனதிற்குள் நினைத்தவள், எப்பமா வந்த, ஏன் இப்படி நிக்கிற, உனக்கு மட்டும் தனியா மழை பெஞ்சுதாமா என ஒன்றும் நடவாததை போல் உதட்டினை இழுத்து வைத்து கேட்க அருகில் கிடந்த தொழுவத்தினை சுத்தம் செய்யும் தொடப்பத்தினை அன்னம் கையில் எடுக்க செவப்பி அன்னத்தினை முட்டுவதற்கு வாகாக முன்னோக்கி அடியெடுத்து வைத்தது. அவளை ஏதாவது சொன்னா நீ வந்துருவியே என்ற அன்னம் செவப்பியிடம் இருந்து அமரியிடம் திரும்ப அவள் அங்கில்லை. அன்னம் தொடப்பத்தினை கையில் எடுத்ததுமே தனது அறைக்கு ஓட்டம் எடுத்திருந்தாள். எப்படியும் கொட்டிக்க கீழே வந்துதானே ஆவணும், அப்ப கவனிச்சுக்கிறேன்
டவுன்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சோம், இந்த சேட்டத்தனத்தை மாத்திக்கிட மாட்டேங்கிறாளே என்று புலம்பியவாறாய் அண்ணம் குளியலறை நோக்கி சென்றார். அங்கு நடந்தவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பாட்டி, அன்னையையே படாத பாடு படுத்தி வைப்பவள் தன்னை கட்டிக்க போறவனை என்ன பாடு செய்ய போறாளோ என்று அமரியின் வருங்கால கணவனை நினைத்து கவலை கொண்டார். ஊட்டியை கடந்து தார் சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த வெற்றி ஒரு திருப்பத்தில் 2 கிளை சாலைகளாக பிரிந்த மண் சாலை ஒன்றில் தனது பயணத்தை தொடர்ந்தான். இப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. அந்நேரம் அவனின் அலைபேசி ஒலிக்க அழைத்தது சசி. அண்ணா வந்துட்டீங்களா? நீ எங்க இருக்க? ஊர் கூடிருச்சா? சசி கேட்டதற்கு பதில் அளிக்காது எதிர்கேள்வி கேட்டான். இப்பதான் நான் வர ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் நேரம் ஆகும் போலிருக்கு. நான் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அங்க இருப்பேன். சக்தி உன்னோட தானே இருக்கான், அப்பார்களை விட்டு நகரக்கூடாது என்ற வெற்றி இணைப்பை துண்டித்து வண்டியை முடுக்கினான். ஊரினை நெருங்க சிறு தொலைவு இருக்கையில் அவனின் இதய துடிப்பின் வேகம் அதிகரித்தது. அத்துடிப்பின் வேகம் சொல்லாமல் சொல்லியது அவனவள் இங்குதான் எங்கோ இருக்கிறாள் என்று. வண்டியை ஓரம் கட்டி நிறுத்தியவன் அப்பகுதியை தனது கூர் பார்வையால் அலசினான். அவ்விடம் யாரும் இருப்பதற்கான தடையுமின்றி அமைதியாக காட்சியளித்தது. மலைப்பகுதியில் மோதி விளையாடும் காற்றின் சப்தம் மட்டுமே பரவி கிடந்தது. தனக்குள் ஏற்பட்ட ஏமாற்றத்தினை உள்ளுக்குள் புதைத்தவனாய் சற்று நேரத்திற்கு முன்னால் தன்னவளை பார்க்க போகின்றோம் என்ற நினைவில் முகத்தில் தோன்றிய இலக்கம், கண்களில் விரவிய பரவசம் அனைத்தையும் துடைத்தெடுத்து தன்னை விரைப்பாக மாற்றி பஞ்சாயத்து கூடும் செல்லியம்மன் கோவில் அமைந்திருக்கும் அருவிக்கரைக்கு சென்றான். காய்ந்த சருகுகளில் மிக கவனமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தான் கதிர். மரங்கள் சலசலக்கும் ஓசையின்றி நிர்மலமாய் காட்சியளித்த அவ்விடத்தில் ஏதோ ஒன்று தவறாக நடக்கிறது என்பது மட்டும் கதிருக்கு புரிந்தது. ஓரிடத்தில் கதிர் காலை வைத்ததும் அவனின் பாதத்தை பதம் பார்த்தது. கூர்மையான பற்கள் கொண்ட இரும்பு கவை, சருகுகள் படிந்திருந்ததாலும் முரட்டு பூட்ஸ் அணிந்திருந்ததாலும் கதிரின் கால் இரும்பின் பற்தடத்தோடு தப்பியது. இங்க யார் இத புதைச்சு வச்சிருக்காங்க? வாய்விட்டு தனக்குத்தானே கேள்வி கேட்டவன் மேலும் முன்னேறினான். அப்பகுதி வேட்டையாட தடை செய்யப்பட்ட பகுதி. பொதுவாக வனவிலங்கு சரணாலயங்கள் அமைய பெற்ற காட்டுப்பகுதிகளில் காட்டு வாழ் மக்களுக்கு தேன் எடுப்பதற்கு மட்டுமே அனுமதி உள்ளது. அவர்கள் வாழும் சமமான பகுதிகளில் அவரவர் வாழ்வாதாரத்திற்கு ஏற்ப தானியங்கள் மற்றும் கிழங்குகளை பயிர் செய்து கொள்ளலாம். கதிரின் காலினை பதம் பார்த்த இரும்பு கவை பொதுவாக வேட்டையாடுவோர் விலங்குகளை பிடிப்பதற்காக மண்ணில் சிறு அளவு ஆழத்தில் புதைத்து வைப்பர். ஆதலால் அக்கேள்வி கதிரிடத்தில் தோன்றியது. கதிரின் புத்தி முன்னோக்கி செல்லென்று ஆணை பிறப்பிக்க அவனின் நடையின் வேகம் அதிகரித்தது. நடையோடு பார்வையின் அலசலும் தீவிரமடைந்தது. சிறிது தூரம் சென்ற பிறகு சருகுகளற்ற கரடு முரடான பாதை வர அதில் மனிதனின் காலடி தடம் தென்பட்டது. மரம் ஒன்றில் ரத்தம் தோய்ந்த அம்பு சொருகி இருந்தது. அம்பின் முனை மரத்தில் பதிந்திருந்த ஆழத்தினை வைத்தே யாரோ ஒருவரால் அதிக விசையுடன் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை யூகித்தான். ஏதாவது தவறாக இருக்குமோ என்று காட்டினை அலசிக்கொண்டே வந்தவன் புலிகள் இருக்கும் பகுதிக்கு வந்திருந்தான். புலிகள் தங்களுக்கென எல்லை வகுத்து வாழும். தங்களது எல்லையை தாண்டி செல்லாது. வனவிலங்கு பாதுகாப்பு பகுதியில் அடையாளத்திற்காக புலிகள் வாழும் பகுதியினை டா வடிவ வேலிகள் கொண்டு தடுப்பு அமைத்திருப்பர். இதற்கு மேல் செல்வது தனக்கு பயமில்லை என்றாலும் வெற்றிக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் என்று நினைத்தவன் திரும்பி நடக்க தொடங்கினான். அவனது சந்தேக மனம் ஏதோ சொல்ல முயற்சி செய்ய அடியெடுத்து வைத்தவன் நின்று விட்டான். திடீரென கதிர் நின்றிருந்த இடத்திலிருந்து 10 அடி தூரத்தில் பெரிய புதர் ஒன்று அசைந்தது. பார்க்கும்போது காற்றில் அசைவது போலல்லாமல் அங்கு வேறு யாரோ இருப்பதை போன்று தெரிய அருகில் இருக்கும் மரத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் சரசரவென ஏறி இருந்தான். உச்சியில் பருத்திருந்த கிளையின் மீது சத்தமின்றி வாகாக நின்றவன் அசையும் புதரின் உட்புறம் பார்க்க காட்டெருது ஒன்று ஏதோ ஒரு விலங்கினை தின்று கொண்டிருந்தது. எந்த உயிரினத்தை அடித்து தின்கிறது என்று கதிருக்கு தெரியவில்லை. இருப்பினும் அதனை விரட்ட முயற்சித்தான். துப்பாக்கியினை எடுத்து வான் நோக்கி சுட
குண்டு வெடித்த சத்தத்தில் மரங்களில் அமர்ந்திருந்த பறவைகள் படபடவென்று ரெக்கையடித்து பறக்க, நொடி பொழுதில் புயல் அடித்து அடங்கிய ஓசை காடெங்கும் விரவ, காட்டெருது தனது உணவினை தவிர்த்ததாய் அங்கிருந்து ஓடி சென்றது. ஏறிய வேகத்தில் இறங்கிய கதிர் புதரிடம் சென்று பார்க்க, மான் இனத்தில் ஒன்றான மிலா இறந்து கிடந்தது. பார்வையில் அதன் உயிர் காட்டெருதால் அடித்து கொல்லப்பட்டதை போல் அல்லாமல் யாரோ வேட்டையாடியதை போல் இருந்தது. மிலாவின் கழுத்து பகுதியில் மயக்க மருந்து செலுத்தியதற்கு அடையாளமாக ஊசியிட்ட சிறு துளை காணப்பட்டது. அதன் பின்னர் அதன் வயிற்று பகுதியில் குண்டடிப்பட்டிருந்தது. இது யாருடைய செயலாக இருக்கும் என்று அவனால் கணிக்க முடியவில்லை. சில நிமிடங்கள் மிலாவையே பார்வையிட்டவனின் கண்களில் அந்த வித்தியாசம் தென்பட்டது. தனக்கு கீழ் வேலை செய்யும் பணியாளர் ஒருவருக்கு அழைத்து இறந்த விலங்கினை அப்புறப்படுத்தி பதிவேட்டில் மிலாவின் எண்ணிக்கையில் ஒன்று குறைந்ததாகவும் அதன் இறப்பிற்கு காரணமான விடயங்களையும் குறிப்பிட்டு கையெழுத்திட்டவன் காட்டுப்பகுதியில் மக்கள் வசிக்கும் இடம் நோக்கி சென்றான். ஐயா, அந்த காவக்காரன் நம்மள கண்டுபிடிச்சிடுவானோ? தனது அடியால் கேட்ட கேள்வியின் பயம் அவனுக்கும் உண்டு. அதனை வெளியில் காட்டிக்கொண்டால் அவனின் கெத்து என்ன ஆவது? குறுக்கும் நெடுக்குமாக நடந்தவன், விடுடா பாத்துக்கலாம், அந்த காட்டுல இருந்து வெளியே கொண்டு போற வரைக்கும் தான் நாம கவனமா இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பொறுப்பு என்றவன், எல்லாரும் தப்பிச்சிட்டீங்களா என கேட்டான். அட போங்கய்யா, எங்க அவன்கிட்ட ராவே மாட்டிப்போன்னு நினைச்சேன். இருட்டுல எதுக்குன்னு போயிட்டான் போல. காலையில வந்து நிக்கிறான், அவனை திசை திருப்பறதுக்குள்ள உயிர் போய் வந்துருச்சு. அந்த அடியால் மூச்சு வாங்கினான். அவன் எதையோ கண்டுகிட்டான் ஐயா, அவன் இங்க இருந்தா நம்ம வேலை ஆகாதுங்க. மற்றொரு அடியால் பிரியாணியை வாயில் திணித்து கொண்டே கூறினான். நீ முதல்ல ஒழுங்கா தின்னு, அத நான் பாத்துக்கிறேன் என்றான் அமைச்சருக்கு வலது கையாக செயல்படுபவன். உடனடியாக அமைச்சருக்கு அழைத்தவன் நடந்தவற்றை அனைத்தையும் அவரிடம் தெரிவித்தான். ஆள் எப்படி? அமைச்சர் கேட்டதற்கு, ரொம்ப நேர்மையான பையன், அவனோட நேர்மையால மேலதிகாரி கிட்ட ஏதோ தகராறு போல என்று பதிலளித்தான். அவன் வனவிலங்கு பாதுகாப்பு அமைச்சரின் வலது கை ராஜன். களக்காடு தலைமை வன பாதுகாவலர் நம்ம ஆளுதான், நான் பேசிக்கிறேன். இன்னும் 1 மாசத்துல கேட்டளவு தயாராகி இங்க வந்து சேர்ந்துடணும்டா. அதெல்லாம் பக்காவா தயாராகிடும் ஐயா, ஆனா அந்த ஆபீசர் தான். அவன் தன் தலையை சொரிந்தான். அவனை நான் பாத்துக்கிறேன், ஒரு தரம் பேசி பாக்குறேன் என்ற அமைச்சர் தனக்கு தலைவலியாக வந்து நிற்கும் கதிரை என்ன செய்யலாம் என்று யோசிக்க துவங்கினான்.